சேலம் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்களே, பேராளர் அருமை நண்பர் பழனிசாமி அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கிற ஐயா வேல்நம்பி அவர்களே, ஐயா தாரையார் அவர்களே, எழுஞாயிறு ஐயா அவர்களே, பெயர் சொல்லி அழைக்கத்தக்க பெரியோர்களே, நான் சார்ந்திருக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அண்ணன் கந்தசாமி அவர்களே, தோழர் அமிர்தராஜ் அவர்களே, பெருமைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புகழ் வாய்ந்த இந்த சேலம் தமிழ்ச் சங்கத்தில் 3வது அல்லது 4வது முறையாக பேசுகிற பெரும் வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை தந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை, நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்செயலாக குறிக்கப்பட்ட நாள்தான் இது. ஆனாலும் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் நினைவு கொண்டிருக்கிற மாவீரர் நாளில் இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இந்த நாளில் 1998 2008 வரை 11 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு நாட்டில், நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, 20,000ற்கு குறையாத மக்கள் கூடியிருக்கிற அரங்குகளில் இந்த மாவீரர் நாளை நினைவு கூறுகிற பெரிய வாய்ப்பினை பெற்றவன் நான். 20,000 பேர் என்பது என் பேச்சுக்காக கூடிய கூட்டம் அல்ல, மாவீரர்கள் நினைவுக்காக கூடிய கூட்டம். யார் பேசினாலும் அந்த 20,000 30,000 பேர் என்பவர்கள் குறையாமல் இருப்பார்கள். ஒரு முறை கனடாவில் அங்கே பொதுக்கூட்டங்களை நடத்த முடியாது, நீங்கள் அறிவீர்கள். அதுவும் பனி கொட்டுகிற அந்த நாடுகளில் ஒரு நாளும் அப்படி அரங்குகளில் நடத்த முடியாது. அரங்குகளிலே மட்டும்தான் 12,000 பேர் தான் இந்த அரங்கம் பிடிக்கும். ஆனால் 30,000க்கு மேல் வருவார்கள். என்ன செய்வதென்று புரியாத போது ஒரே நிகழ்வை காலை, மதியம், மாலை என்று 3 முறை நடத்திய அந்த நிகழ்ச்சியையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த நாள் களத்திலே இறந்து போன மாவீரர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அழுவதற்கான நாள் அல்ல, தொங்கி மீண்டும் எழுவதற்கான நாள் என்றுதான் இது நினைவு கூறப்படுகிறது. எனவே உலக தமிழர்கள் எழுச்சிக்கு நினைவு நாளாக நினைவு கூறுகிறேன். இந்த மாவீரர் நாளில் இன்றைக்கு தமிழகத்திலே இப்போதுதான் செய்திகள் வந்தன. எல்லா இடங்களிலும் மாவீரர்களை பற்றி பேசுவதற்கு தடை என்றும், பேச முயன்றவர்கள் எல்லாம் தஞ்சையில், சென்னையில் வரிசையாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அறிந்த போது, அடடா, அந்த கைதானவர்களின் பட்டியலில் என் பெயரும் இல்லாமல் போய்விட்டதே என்கிற ஏக்கத்தோடுதான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இயல்பாக இன்றைய நாள் நிகழ்வுகள் நடைபெறும் என்றுதான் நான் கருதியிருந்தேன். ஆனால் தடை என்று வருகிற போது அதனை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை உலகத்தின் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. இந்த நாளில் தமிழகத்தை எழுப்பிய ஒரு பேரறிஞனை பற்றி, அவருடைய இலக்கிய திறன் பற்றி உங்களோடு கலந்துரையாடுவதற்கு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், எங்களுக்காக விடிய விடிய எரிந்துவிட்டு விடியும் போது அணைந்து போய்விட்ட விளக்குதான் அண்ணா என்று சொல்லுவார். எங்களுக்காக விடிய விடிய எரிந்த நெருப்பு, ஆனால் இந்த தமிழகத்திற்கு விடியல் வந்தபோது அணைந்து போய்விட்டது, அந்த விளக்குதான் அறிஞர் அண்ணா என்று அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். அந்த விளக்கு அணைந்து போயிருக்கலாம், ஆனாலும் அந்த விளக்கு ஏற்றி வைத்த அந்த ஒளி இன்றைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களிலே எரிந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த ஒளியினை நாம் திரும்ப எண்ணி பார்ப்பது, அந்த ஒளியிலே இடம் பெறுவது, மறுபடியும் தமிழகத்தினுடைய எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பொழுது போகாமல் அல்லது இலக்கிய பணிகளில் ஒன்றாக கருதி அண்ணாவை பற்றி நானும் தமிழ் சங்கமும் நினைவு கூறுகிறோம் என்று கருதவில்லை. காலத்தின் தேவை மறுபடியும் வந்திருக்கிறது. மீண்டும் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய எழுத்துகளுக்கும் பேச்சுகளுக்குமான தேவை
அவர் ஊட்டிவிட்டு போன உணர்வுகளுக்கான தேவை இந்த மண்ணில் மறுபடியும் வந்திருக்கிறது. நான் வெறும் கட்சி அரசியல் அடிப்படையில் பேசவில்லை. திராவிட இயக்கம் எந்த உணர்வுகளை ஊட்டியதோ, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எந்த எழுச்சியை காண வேண்டும் என்று விரும்பியதோ, அந்த உணர்வுகளுக்கும் எழுச்சிக்கும் எதிராக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு மறைமுகமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது தேர்தலை ஒட்டிய சிந்தனை அல்ல. எனவே மீண்டும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக வர வேண்டிய கட்டத்திலேதான் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய இலக்கிய திறன். ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற போது அண்ணாவினுடைய அரசியலை பற்றி 1000 மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். இலக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார். உண்மையை சொன்னால் இந்த தலைப்பில் பேசுவது கடினமாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்த தலைப்பிலே 6 லட்சம் பேர் பேசிவிட்டார்கள். இந்த தலைப்பிலே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்துவிட்டன. அண்ணாவின் இலக்கிய திறனை பாராட்டாதவர்கள் எதிர்வரிசையிலே கூட இல்லை என்பதுதான் உண்மையானது. அண்ணாவின் இலக்கிய திறனை நாம் பாராட்டுகிறோம் என்பதிலே பெருமை ஒன்றுமில்லை. எதிர்வரிசையிலே கூட அண்ணாவின் இலக்கிய திறனை பாராட்டாதவர்கள் யாரும் உண்டா? இந்நாட்டு பெர்னாட்சா என்று கலைஞரோ நாவலரோ சொல்லவில்லை, ஐயா ராஜாராம் அவர்கள் சொல்லவில்லை. இந்நாட்டு பெர்னாட்சா என்று நாடகத்தின் இப்சன் என்று அண்ணாவை கல்கிதான் சொன்னார் என்பதை நாம் கவனத்திலே குறித்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே எதிர்வரிசையில் இருந்தவர்களால் கூட பாராட்டை தவிர்க்க முடியாத அளவுக்கு இலக்கியம் படைத்த திறன் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. பெரியார் அவர்களுக்கு இருந்ததை போல கடும் எதிர்ப்பு அண்ணாவிற்கு இருந்ததில்லை. ஆனால் அண்ணாவிற்கும் கடுமையான எதிர்ப்புகள் இருந்திருக்கின்றன. எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம். நான் குறிப்பிடுவதிலே பிழை ஒன்றுமில்லை. அண்ணா அவர்கள் இறந்து போன தருணத்திலே எழுத்தாளர் ஜெயகாந்தன் வைத்த விமர்சனம் கடுமையானது என்று நான் சொல்ல மாட்டேன், மிக கொடுமையானது என்று நான் குறிப்பிடுவேன். காரணம், அறிஞர் அண்ணாவினுடைய இறப்பை கூட விமர்சனம் செய்து மிக கொடுமையாக எழுதிய நான் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் எழுத்தை மதிக்கிறேன், அது வேறு. ஆனால் இன்றைக்கு ஜெயகாந்தனின் எண்ணங்கள் மாறி போயிருக்கலாம். ஜெயகாந்தன் போனால் என்ன, ஜெயமோகன் வந்திருக்கிறார். எனவே இப்போதும் விமர்சிக்கிறவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். அதை போல அண்ணாவின் எழுத்துக்களை பாராட்டுகிறவர்கள் என்றைக்கும் உண்டு, எதிர்வரிசையிலே இருந்தவர்களிலேயும் உண்டு என்பதற்காக நான் குறிப்பிடுகிறேன். எனவே அண்ணாவின் இலக்கிய திறன் 1000 முறை 100 முறை அல்ல, 1000 முறை 1000 முறை பேசப்பட்டு பாராட்டப்பட்ட செய்திதான். எனவே எனக்கு இருந்த அச்சமும் தயக்கமும் எல்லாம் எந்த செய்தியை நான் குறிப்பிட்டாலும் நீங்கள் ஏற்கனவே கேட்டதாக இருந்துவிடக் கூடுமோ என்கிற கவலைதான். எனவே நீங்கள் கேட்காததை புதிதாய் நான் சொல்ல முடியாது. காரணம் 2. ஒன்று, அண்ணாவை பற்றிய விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கின்றன. இன்னொன்று, இங்கே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் அண்ணாவை நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். என்னை விட வயதில் குறைந்தவர்கள் மிக குறைவாகவே அரங்கில் தென்படுகிறார்கள். ஆகையினாலே அண்ணாவின் இலக்கிய திறனில் என்னென்ன நயம் இருக்கிறது என்று எடுத்துச் சொல்லுவதை விட அண்ணாவின் இலக்கியம் எப்படி பயன்பட்டது, எந்த நோக்கத்திற்காக அண்ணா இலக்கியத்தை கையாண்டார் என்கிற 2 கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு அது பற்றிய விவாதத்திற்கு உள்ளே நுழைவது நமக்கு பயன் தரும் என்று கருதுகிறேன். நண்பர் பழனிசாமிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் கருதி வந்த ஒரு செய்தியை முதலில் தன்னுடைய முன்னுரையிலே அவர் குறிப்பிட்டார். அண்ணாவினுடைய அந்த காலத்திலே இலக்கிய எழுத்தாளர்கள் என்றால் மூவாவை தவிர்த்துவிட்டு பார்க்க முடியாது. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். மூவாவின் எழுத்துக்களை, நாவல்களை தேடி தேடி படித்த காலம் அது. அகல் விளக்கு படித்தாகிவிட்டது, கரித்துண்டு படித்தாகிவிட்டது, நெஞ்சில் ஒரு முள் படித்தாகிவிட்டது என்று சொல்லி முடிப்பதற்குள் கல்லோ காவியமோ படிக்காமல் நீ வேறு படித்து என்ன பயன் என்று பக்கத்தில் இருக்கிற நண்பன் கேட்கிற அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் தமிழ் இலக்கியங்களை, நாவல்களை ஒரு காலத்திலே படித்துக் கொண்டிருந்தோம். இன்றைய இளைய தலைமுறையினரை குறை சொல்லுவதற்காக இதை நான் குறிப்பிடவில்லை. இன்றைய இளைய தலைமுறையினர், நமக்கு அடுத்த தலைமுறையினர் நம்மை விட மிகப்பெரிய அறிவாளிகளாக வளர்ந்து நிற்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளினுடைய கனித்திறனிலே அவர்கள் காட்டுகிற அந்த வித்தைகளை, அவர்களின் திறனை பார்த்து உலகம் வியக்கிறது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பதுதான் நமக்கு அத்தனை பேருக்கும் இனிது. ஆனாலும் படிக்கும் பழக்கம் குறைந்து போயிருக்கிறது என்பதை என்னால் குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை. பொன்னியின் செல்வன் நாவல் 5 பாகம் என்றால் பொன்னியின் செல்வன் படிப்பதனாலே பயனுண்டா இல்லையா என்பது வேறு. ஆனால் படிக்கிற ஒரு பழக்கம், படிக்கிற ஆர்வம்
2ஆம் பாகம் படித்துவிட்டு 4ஆம் பாகம் இருக்கும். 3ஆம் பாகத்திற்காக நூலகத்திலே காத்திருந்த நாள்கள் எனக்கு நினைவிருக்கிறது. அது என்னுடைய தனிப்பட்ட செய்தியை கூறவில்லை, ஏறத்தாழ என் தலைமுறை, என் வயதிலே இருந்தவர்கள் படித்துக் கொண்டிருந்த கட்டமாக அது இருந்தது. காலங்கள் மாறுகின்றன. அச்சு ஊடகத்திலே இருந்து பிள்ளைகள் இன்னொரு ஊடகத்தை நோக்கி போயிருக்கிறார்கள். மின்னணு ஊடகம், எலக்ட்ரானிக் மீடியா என்று சொல்லுகிற ஊடகம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கவர்ந்து இழுத்திருக்கிறது. என்றாலும் எனக்கு என்னவோ, ஒருவேளை என் பழக்கம் காரணமாகவோ என்னவோ, அச்சு ஊடகத்திற்கு அது மாற்றாக இன்னமும் என்னால் படிக்க இயலவில்லை. இப்போதும் கூட கணினியிலே படித்தாலும் கூட எனக்கு இயல்பான பழக்கம் அதிலே இருந்து படியெடுத்து படிப்பதுதான் எளிதாக இருக்கிறதே தவிர திரையில் தொடர்ந்து நம்மால் படிக்க முடியவில்லை. பிள்ளைகள் படிக்கிறார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள், அண்ணாவின் எழுத்துகள் என்பனெல்லாம் காலத்தை தாண்டி நிற்கிற எழுத்துகள். மூவாவின் எழுத்துகளும் அப்படித்தான். ஆனால் மூவாவின் எழுத்துகள் இலக்கியம் சார்ந்தவை, சமூகம் சார்ந்தவை, எந்த அரசியல் வம்பு தும்புக்கும் போகாதவை. எனவே மூவா அவர்கள் எழுதுகிற போது இந்த எழுத்துக்கு என்ன எதிர்விளைவு வருமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மேடையிலே பேசுகிற போது நான் கூட கவலைப்படாமல் பேசலாம். ஆனால் தெருக்களில் நின்று பொதுக்கூட்டங்களிலே இருந்து பேசுகிற போது என்ன விளைவு வரும் என்கிற ஒரு எதிர்ப்பு இன்றைக்கும் இருக்கிறது என்பதுதான். மிக அண்மையிலே சென்னையிலே இருக்கிற விருகம்பாக்கத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்தில் பேசிய போது திடீரென்று எங்கிருந்தோ கற்கள் வந்து விழுகின்றன. அவர்கள் மனம் நோகிற மாதிரி, அவர்களை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு சொல்லையும் யாரும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் என்ன அங்கே சொல்கிறார்கள் என்றால், இது மதம் நம்பிக்கை உடையவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இருக்கிற இடம், இந்த பகுதியில் வந்து நீங்கள் பெரியாரை பேசக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே சொல்லுகிறார்கள். நான் அதைத்தான் முதலில் குறிப்பிட்டேன். மீண்டும் ஒரு விழிப்புணர்ச்சி வர வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எனவே பெரியாரை பற்றி பெரியார் மண்ணில் பேசாமல் வேறு எங்கு போய் பேசுவது? எத்தனை கற்கள் வந்தாலும் பட்டுக்கோட்டை அழகிரியை நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். கல் வந்து விடுகிற போதெல்லாம் பட்டுக்கோட்டை அழகிரி சொல்லுவாராம், என் அப்பா சொல்லுவார்கள். வந்து விடுகிற ஒவ்வொரு கல்லையும் பார்த்துவிட்டு, அழகிரி உன் சத்தம் போதாதென்று இந்த கல் சொல்லுகிறது, இன்னமும் பேசு, இன்னமும் உரத்து பேசு என்று சொல்லுவதாக கருதி கருதி உரத்து பேசிய பட்டுக்கோட்டை அழகிரிகள் மறுபடியும் தேவைப்படுகிற காலம். எனவே மூவா அவர்களினுடைய எழுத்துகள் இலக்கியம் சார்ந்தவை, சமூகத்தை நெறிப்படுத்துகிறவை. நான் உண்மையாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மூவாவின் நாவல்களை படித்ததற்கு பிறகு அது தடம் மாறி ஒழுங்கான பாதைக்கு வந்திருக்கிறது என்று சொன்ன அன்றைய இளைஞர்கள் உண்டு. எனவே அன்றைய காலகட்டத்திலேதான் அறிஞர் அண்ணாவும் எழுதினார். எனவே மூவாவோடு ஒப்பிடாமல் நான் வேறு சிலரோடு ஒப்பிடுவதற்கான காரணம், மூவா வெறும் இலக்கியம் சார்ந்து நின்ற ஒரு பெருமகனார். அப்படி இல்லாமல் இலக்கியம், சமூகம், தொழிலாளர் நலம், அரசியல் இவை அனைத்தையும் சார்ந்து எழுதிய அண்ணாவின் காலத்தில் மூத்த சக எழுத்தாளர்கள் என்று நான் பார்த்தால் ஐயா பெரியார் அவர்களோடும் திருவிகா அவர்களோடும் அண்ணாவின் எழுத்துக்களை ஒப்பிட வேண்டும். 3 பேரினுடைய நடையிலேயும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. பெரியாரினுடைய எழுத்து நடை என்பது முழுக்க முழுக்க தர்க்கத்தை கொண்ட, லாஜிக் என்று சொல்லுகிறோமே, தர்க்கம், வாதம், விவாதத்தை கொண்ட நடை ஐயா பெரியார் அவர்களின் நடை. திருவிகா அவர்களின் நடை ஒரு ஆற்றொடுக்கான நடை. அறிஞர் அண்ணாவின் நடை என்பது ஒரு துள்ளல் நடை, மிக புதிய ஒரு நடையை ஏறத்தாழ 50களிலே இளைஞர்களாக இருந்தவர்கள், 60களிலே என்னை போல கல்லூரிகளை எட்டி பிடித்தவர்கள் எல்லாம் கண்டிராத ஒரு புதிய துள்ளல் நடையை, ஒரு உணர்ச்சிகரமான நடையை, பேசுகிற போதே கேட்டுக்கொண்டிருக்கிறவனை உணர்வு எழும்புகிறபடியாக செய்கிற ஒரு நடையை அறிஞர் அண்ணா அவர்கள் தான் கை கொண்டார்கள். அந்த நடை 1000 லட்சம் கோடி என்று மக்களை கட்டி போட்டது. அண்ணாவின் மீது கொண்டிருந்த மக்களின் காதல் வியப்பிற்குரியது. ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்ல வேண்டுமானால், எங்கோ திருநெல்வேலியிலும் திருச்சியிலும் கோவையிலும் இளங்கலை படித்தவர்கள் கூட சென்னைக்கு வந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காலங்களிலே எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்றால் அண்ணா படித்த பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் உண்டு. இது ஒரு உண்மையான செய்தி. அந்த பச்சையப்பன் கல்லூரிக்கே இயல்பான புகழ் உண்டு. பச்சையப்பர் வள்ளல் அவர்கள் செய்து வைத்த அந்த கல்லூரிகள், உருவாக்கிய கல்லூரிகள் எத்தனையோ மாணவர்களை, அறிவாளிகளை உருவாக்கிற்று. ஆனால் அந்த பச்சையப்பன் கல்லூரிக்கே என்ன பெயர் தெரியுமா? அண்ணா படித்த பச்சையப்பன் கல்லூரி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு
அத்தனை பெரிய பச்சையப்பன் கல்லூரிக்கு இன்னொரு சிறப்பை அண்ணா சேர்த்தார். அண்ணா படித்ததனாலே அங்க படிக்க வேண்டும் என்று கருதிய அன்றைய காலகட்டங்கள் இன்றைக்கும் நீங்கள் அறிவீர்கள். இன்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, அறிஞர் அண்ணாவினுடைய மரணத்துக்கு பின்னால் வந்து சேர்ந்த கூட்டம், அன்று வரை தமிழகத்திலே வேறு யாருக்கும் வராத கூட்டம் கின்னஸ் புத்தகம் பதிவு பண்ணி இருக்கிறது. அது ஏறத்தாழ 15 மில்லியன் என்று பதிவு செய்திருக்கிறது. அண்ணனுக்கு பின்னாலே அழுது வந்த கூட்டமெல்லாம் இந்த கண்ணனுக்கு பின்னாலும் கதறி வர மாட்டாதோ என்று கண்ணதாசன் ஏக்கப்பட்ட அளவுக்கு, அப்படி அண்ணாவுக்கு தவிர வேறு எங்கும் எப்போதும் அப்படி சேர்ந்ததில்லை என்று நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மக்கள் திரள் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக நாம் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணாவுக்கு இவ்வளவு பெரிய புகழை எது கொண்டு வந்தது? அண்ணா வெளிப்படுத்திய கருத்துகள் வெகு மக்களின் கருத்துகள் இல்லை. அண்ணா சொன்ன கருத்துகள் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய கருத்துகள் இல்லை. அவர் பேசுகிற போதே சொல்லுகிறார், நாங்கள் முன்வைக்கிற இந்த கருத்து நம்முடைய நாவலர் அவர்கள் சோமசுந்தர பாரதியார் அவர்களை குறிப்பிடுகிறார். நாவலர் அவர்கள் சொல்லுவது போல மக்கள் எதிர்க்கிற கருத்துகள் தான், மக்கள் காலகாலமாக நம்பி வந்த கருத்துகளுக்கு எதிரான செய்திகளைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம் என்று அண்ணாவே சொல்லுகிறார். எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கருத்தை பேசிய ஒருவருக்கு எத்தனை இவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஆதரவு வந்தது? நீங்கள் தந்தை பெரியாரிடத்திலே கூட ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன என்றால், பெரியார் தான் உலகத்தினுடைய முதல் கடவுள் மறுப்பாளர், முதல் பகுத்தறிவாளர் என்று சொல்ல முடியுமா? உலகத்திலே புத்தனிலே இருந்து தொடங்கி ஆயிரக்கணக்கான பகுத்தறிவாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கர்சால் பகுத்தறிவாளர் இல்லையா? சென்ற நூற்றாண்டுகளிலே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பகுத்தறிவாளர்கள் வாழவில்லையா? ஆனால் அவர்களுக்கு அண்ணாவுக்குமான வேறுபாடு என்ன என்றால், அவர்கள் எல்லோரும் சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள் என்று அடையாளம் இன்றைக்கும் காட்டப்படுகிறார்களே தவிர அவர்கள் இங்கர்சாலை மக்கள் தலைவர் என்று யாரும் சொல்வதில்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த சிந்தனையாளர்கள் யாரும் கடவுளை மறுத்து யாரும் மக்கள் தலைவர்களாக ஆனதில்லை. பெரியார் வாழ்வில் நடந்த அதிசயம், 199 பேர் ஏற்றுக்கொள்ளாத கருத்தை சொல்லி 190 பேருக்கு தலைவராக பெரியாரால் ஆக முடிந்ததே, அதுதான் அவர் வரலாற்றில் நிகழ்ந்த அதிசயம். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுபோலத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக பெரும்பான்மையானவர்கள் நம்புகிற கருத்துக்கு எதிராக இருந்தது. முதலில் ராமாயணத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிற வரையில் நரைமலை அடிகளார் போன்றவர்களும் கூட மகிழ்ச்சியாக அதை ஆதரித்தார். பிறகு 40களிலே பெரிய புராணத்தையும் சேர்த்து இழுத்த போது அடிகளாராலேயே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள் என்று கருதிய, சைவம் தான் தமிழர்களின் மதம் என்று கருதிய, சைவத்தில் ஆழ வேரூன்றி இருந்த மறைமலையடிகளாரில் இருந்து திருவிக்கா வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஐயா அவர்கள் அதையும் சேர்த்து பேசிய நேரத்திலே அவர்களும் கூட பிரிந்து போனார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தந்தை பெரியார் அவர்களுக்கும் மறைமலை அடிகளாருக்கும் ஏற்பட்ட அந்த ஒற்றுமை கூட தற்காலிக ஒற்றுமையாகி 42, 43 கம்பராமாயண பெரிய புராண எதிர்ப்புகளை அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் முன்னெடுத்த நேரத்தில் அவர்களும் விலகி போனார்கள். எனவே இத்தனை பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்ட ஒரு தலைவர் எப்படி மக்கள் திரளின் ஆதரவை பெற்றார் என்றால் 2 காரணங்கள் தான். அண்ணாவினுடைய கட்சி எல்லைகளை கடந்த புகழுக்கு அதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அண்ணாவை ஆதரித்தவர்கள் எல்லாம் அண்ணாவின் கருத்தை ஆதரித்தார்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணாவை ஆதரித்தவர்கள் எல்லாம் திமுக கழகத்தின் உறுப்பினர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணாவுக்கு கிடைத்த புகழ் இருக்கிறதே, அது கட்சி எல்லைகளை கடந்த புகழ். அந்த புகழை அண்ணா பெறுவதற்கு அடிப்படையாக 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று அவருடைய இலக்கிய திறன், இன்னொன்று அவருடைய பண்பாட்டு நயம். அவர் பழகிய விதம், யார் ஒருவரையும் காயப்படுத்தாமல் அவர் காட்டிய அந்த மனிதநேயம், அன்பு, மாற்று கருத்து உடையவர்களிடம் கூட அவர் நடந்து கொண்ட விதம், இந்த 2 தான் அண்ணாவை மேலோங்கி இருக்க செய்தது. இந்த 2ல் ஒன்று இலக்கிய திறன் பற்றி மட்டும் இன்றைக்கு நான் பேசுகிறேன். அண்ணாவினுடைய பண்பாடு, அண்ணாவினுடைய மனித நேயம் என்பதை பற்றி உண்மையாகவே மிக கூடுதலாக எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நான் அண்மையிலே கூட ஒரு செய்தியை படித்த போது வியப்பாக இருந்தது. தத்துவ மேதை என்று அழைக்கப்பட்ட டி.கே.சி. அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பற்றி குறிப்பிடுகிற போது ஒரு செய்தி சொல்லுகிறார். அண்ணாவுக்கு இருந்த பேச்சாற்றல், இலக்கிய திறன் என்பதையெல்லாம் விட அந்த இலக்கிய திறனை வெளிப்படுத்தியதிலேயும் அவர் காட்டிய ஒரு பண்பு இருக்கிறதே, அது அவரை மேலும் மேலும் மேலே கொண்டு சென்றது. திருச்சியிலே மலைக்கோயில் பக்கத்திலே
அண்ணா 2 நாள்கள் பேசுவார்கள் என்று அன்றைக்கு அறிவிப்பு. அப்போதெல்லாம் 50களில் அண்ணா பேசுவார் என்று சொன்னால் மக்கள் வெள்ளமாய் திரண்டு வருவார்கள். அவர்கள் திருச்சியை மட்டும் சார்ந்தவர்கள் இல்லை, திருச்சி மாவட்டத்தை மட்டும் சார்ந்தவர்கள் இல்லை, அந்த பல்வேறு வட்டாரங்களிலே இருந்து அண்ணா பேசுகிறார் என்றால் வந்து குவிவார்கள். அதுவும் எப்படி அறிவிப்பென்றால், அண்ணா இன்றைக்கு தமிழில் பேசுவார், நாளைக்கு இன்னொரு தலைப்பில் ஆங்கிலத்தில் பேசுவார் என்று 2 நாள் அறிவிப்பு. ஒரு நாள் தமிழில், இன்னொரு நாள் ஆங்கிலத்தில். அன்றைக்கு 2 மொழிகளிலேயும் பேசக்கூடியவர்கள் மிகச்சிலர் மட்டுமே இருந்தார்கள். எனவே 2 மொழிகளிலேயும் அண்ணா பேசுவார் இன்றைக்கும் நாளைக்கும் என்று அறிவிப்பு. திடீரென்று என்ன செய்கிறார்கள் என்றால், அண்ணா ஆங்கிலத்திலே மறுநாள் பேச இருக்கிறாரே, அதே நாளில் திருச்சியில் அதே அரங்கிற்கு பக்கத்தில் இன்னொரு அரங்கில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆங்கிலத்திலே உரையாற்றுவார் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. அன்றைக்கெல்லாம் ஒரே நாளில் 2 கூட்டங்களுக்கு பிரிந்து போகிற அளவுக்கு மக்கள் அவ்வளவு வெகுவாக இல்லை. இன்றைக்கே கூட இல்லையோ என்று தோன்றுகிறது. அன்றைக்கு அவ்வளவு வெகுவாக மக்கள் இல்லை. எனவே அண்ணாவும் பேசப் போகிறார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் பேசப் போகிறார். 2 பேரும் ஆங்கிலத்திலே பேசப் போகிறார்கள். 2 பேரும் ஒரே நகரத்தில் ஒரே தெருவில் பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்களிலே பேசப் போகிறார்கள். யாருக்கு கூட்டம் வரும் பார்த்து விடலாம் என்றுதான் 2 பக்கங்களிலேயும் ஒரு முனைப்பு தென்படுகிறது. நம் பக்கத்திலே இருக்கிற ஒரு நியாயம், நாம் தான் முதலில் அறிவித்தோம், பிறகு போட்டிக்காக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் பார்த்து விடலாம், அண்ணாவின் பேச்சுக்கு வருகிற கூட்டம் ஒரு நாளும் சோமசுந்தர பாரதியாருக்கு வராது என்று நம் தோழர்கள் எல்லாம் கருதி கொண்டிருக்கிற போது நடந்த நிகழ்ச்சியை டிகேசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அண்ணா வந்து இறங்குகிறார். வந்து இறங்குகிற போதே அந்த தெருக்களிலே ஒட்டி இருக்கிற 2 சுவரொட்டிகளையும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு டிகேசியை அழைத்து, என்னையா 2 சுவரொட்டி, சோமசுந்தர பாரதியார் நாவலரும் நாளைக்கு பேசுகிறாராமே என்று கேட்கிறார். டிகேசி சொல்லுகிறார், ஆமா அண்ணா, வேணும்னே செய்திருக்கிறார்கள், பார்த்தலாம், நாளைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு பாருங்க என்று சொன்ன உடனே அண்ணா சொல்லுகிறார், அது இருக்கட்டும், நாளைக்கு கூட்டம் இல்லை, அண்ணாதுரை பேசவில்லை என்று அறிவித்து விடு என்கிறார். ஏன் அப்படி அறிவிக்க சொல்லுகிறீர்கள் என்று டிகேசி பதறுகிற போது சொல்லுகிறார், ஒரே நேரத்தில் 2 கூட்டம் போட்டால் 2 கருத்துகளும் மக்களுக்கு போய் சேராமல் ஒருவர் கருத்து ஒரு பகுதியினருக்கும் ஒருவர் கருத்து இன்னொரு பகுதியினருக்கும் போகும். மக்கள் 2ஐயும் கேட்கட்டும், இன்னொரு நாள் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ற போது டிகேசி குறிப்பிடுகிறார், அண்ணா நாம் தான் முதலில் அறிவித்தோம். அண்ணா சொல்லுகிறார், இதுல என்னையா சீனியாரிட்டி இருக்குங்கிறார், இதுல என்ன முதல் அறிவிப்பு, 2வது அறிவிப்பு இருக்கட்டும், எப்போது அறிவித்தால் என்ன. பிறகு மறுபடியும் டிகேசி தயங்கி சொல்லுகிறார், அண்ணா நாளைக்கு நமக்குத்தான் அண்ணா கூட்டம் வரும், ஏதோ அண்ணா நமக்கு கூட்டம் வராதோ என்று பயந்து விட்டாரா என்ன, நமக்குத்தான் அண்ணா கூட்டம் வரும் என்று சொன்ன உடனே அண்ணா, இதுதான் மிக முக்கியமான இடம், அண்ணா நாளைக்கு நமக்குத்தான் அண்ணா கூட்டம் வரும், நாவலர் கூட்டத்துக்கு யாரும் போக மாட்டார்கள் என்ற போது அண்ணா சொல்லுகிறார், அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நாளைக்கு நம் கூட்டம் இல்லை என்று சொல்லிவிடும். நாவலர் பேசுகிற கூட்டத்தில் கூட்டம் குறைவாக இருக்கலாமா? 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம் காலத்திலே வாழ்கிற அறிஞர் இல்லையா, நம்மை விட வயதிலே மூத்தவர் இல்லையா, அவருக்கு வருகிற அவமானம் ஒரு தமிழனுக்கு ஏற்படுகிற அவமானம், அத்தனை தமிழனுக்கு ஏற்படுகிற அவமானம் என்று அண்ணா சொன்ன செய்தியை படித்த போது உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். இத்தனை பெருந்தன்மை, இத்தனை முதிர்ச்சி நமக்கு கூட இந்த வயதில் கூட வருமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் புகழ் பெற்றிருந்த ஒருவன் என்றைக்கும் வெற்றி பெற முடியும் என்கிற இடத்திலே வெட்டுக் கொடுப்பதுதான் பெருந்தன்மை. உணவு இருக்கிற போது உண்ணாமல் இருப்பதுதானே பட்டினி போராட்டம். இந்த நாட்டில் உணவு இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பட்டினி இருக்கிறார்கள். அது பட்டினி போராட்டம் இல்லை, அது பட்டினி தான். எனவே வெற்றி பெற முடியும் என்று உறுதியாய் தெரிகிற இடத்தில் வேண்டாம், அவரும் நம்மை போல இன்னும் வெளிப்படையாய் சொன்னால் ஒரு பார்ப்பனர் இல்லாத தமிழரை நாமே வீழ்த்தி விடலாமா என்று கருதி அந்த கருத்து அண்ணாவுக்கு ஆழமாய் பதிந்திருந்தது. அண்ணாவை போல அடுத்தவர்களை பாராட்ட முடியாது. அமெரிக்காவினுடைய இன்றைக்கு பாரதிதாசனை பற்றி சொல்லுகிற போது தமிழ்நாட்டின் வால்ட் விட்மன் பாரதிதாசன் என்று பேசிய நேரத்திலே அண்ணா திருத்தி சொல்லுகிறார், இப்படியே மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள், இனிமேலாவது சரியாய் சொல்லுங்கள், அமெரிக்காவிலே பிறந்த பாரதிதாசன் அல்லவா வால்ட் விட்மன் என்று சொன்ன அந்த செய்தியை எண்ணி பார்க்கிறேன், மாற்றி சொல்லுங்கள், அமெரிக்காவிலே பிறந்த வால்ட் விட்மன் நம்முடைய புரட்சி கவிஞர் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன அண்ணாதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியை விட்டு போனதற்கு பிறகு 3 செய்திகளை குறிப்பிட வேண்டும். அவர் பாரதிதாசனை பற்றி சொன்னார், பாரதிதாசன் நம்மோடு இருந்த போது. அவர் நடிகர் திலகத்தை பற்றி சொன்னார், அவர் நம்மை விட்டு பிரிந்த பிறகு.
அவர் சிவாஜி கணேசனை பற்றி, நடிகர் திலகத்துக்கு பிறகு அவர் கண்ணதாசனை பற்றி சொன்னார். அவர் எதிர் திசையிலே இருந்து அண்ணாவை திட்டிக் கொண்டிருந்த போது 3 செய்திகளையும் நான் பார்க்கிறேன். பாரதிதாசனை உயர்த்தி சொன்னார், வியப்பிலே அவர் நம்மோடு இருக்கிறார். நடிகர் திலகம் பிரிந்து போய்விட்டார். அன்றைக்கு சொன்னார்கள், அண்ணா மார்லன் பிராண்டோ என்கிற ஒரு நடிகர், நீங்கள் அவர் நடிப்பை பார்த்திருப்பீர்கள், அவர் மாதிரி நம்முடைய சிவாஜி நடிக்கிறார் என்று சொன்னபோது அவர் மேடையிலே குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், மார்லன் பிராண்டோனுடைய நடிப்பை பற்றி இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பேசினார்கள், நானும் சொல்லுகிறேன், நானும் பார்த்திருக்கிறேன், மிக அருமையான நடிப்பு, ஆற்றல் மிகுந்த கலைஞர் அவர், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் நம் நடிகர் திலகத்தை போல அவரும் நடிக்கலாம் என்று சொன்னவர் அண்ணாதான். மார்லன் பிராண்டோ இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் நம்முடைய நடிகர் திலகத்தை போல நடிக்கலாம் என்று சொன்ன பெருந்தன்மை எங்கே, எதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எதிர் திசைக்கு போய்விட்ட ஒருவரை பற்றி அண்ணா குறிப்பிட்ட செய்தி. பிறகு எதிர் திசையிலே போனவராக மட்டுமல்லாமல் எதிர் திசையிலே நின்று மிக கடுமையாக அண்ணாவையே விமர்சித்துக் கொண்டிருந்தார் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன். பாராட்டுவதிலும் சரி, ஒருவரை அவதூறாக விமர்சிப்பதிலும் சரி, கவிஞரை மிஞ்சி இன்னொரு ஆள் இருக்க முடியுமா என்ன, இதை அவரே பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறார். மலையளவு தூக்குவதிலும் என்னை போல யாரும் இல்லை, பிறகு அவனை மிக கடுமையாக தாக்குவதிலும் என்னை போல யாரும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் அண்ணாவிடத்திலே வந்து நிருபர்கள் கேட்கிறார்கள், கவிஞர் உங்களை தொடர்ந்து தாக்குகிறார், ஆனால் நீங்கள் அவரை பற்றி எதுவுமே சொல்லுவதில்லையே, ஏனென்றால் நம் பத்திரிகைகளுக்கு அப்போதும் இப்படி ஒரு பரவசம் இருந்திருக்கிறது, அவரை நீ ஏதாவது திருப்பி தாக்கினால் எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி தராதா, 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ளுகிற போதுதானே மக்கள் விரும்பி படிப்பார்கள், இன்றைக்கு கூட பட்டிமன்றத்துக்கு வருகிற கூட்டம் வேறு கருத்தரங்கத்திற்கு வருவதில்லை, எனவே நீங்கள் கண்ணதாசனை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள் என்ற போது நான் எப்போதும் தம்பி கண்ணதாசனை பாராட்டித்தான் சொல்லுவேன். தம்பி கண்ணதாசன் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் தாக்கி பேசட்டும், ஆனாலும் கண்ணதாசனுடைய அந்த எழுத்துகள் சரியில்லை என்று நான் சொன்னால் எனக்கு தமிழ் புரியவில்லை என்றல்லவா அர்த்தம் என்று கேட்ட ஒரு மாமனிதர் என்கிற ஒரு பெருந்தன்மையினுடைய அடையாளம் அறிஞர் அண்ணாதான். முன்னும் பின்னும் அப்துல் காதர் அவர்கள் தான் சொல்லுவார், அறிஞர் அண்ணா நகல் எடுக்க முடியாத நாகரிகம் என்று சொல்லுவார். நாகரிகத்திலே கூட நகல் எடுக்க முடியாத நாகரிகம் அறிஞர் அண்ணா என்று சொல்லுவார். எனவே இப்படி இந்த நிகழ்ச்சிகளை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தனக்கு இருந்த ஆற்றலை, இலக்கிய திறனை கூட மற்றவர்களோடு போட்டி போடுவதற்காக அண்ணா பயன்படுத்தவில்லை, மக்களிடம் கருத்துக்களை கொண்டு செல்வதற்காகவே பயன்படுத்தினார். மிகப்பெரிய 2 மலைகள் அல்லவா அண்ணாவோடு மோதினார்கள். ஒருவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை, இன்னொருவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் பேசத் தொடங்குகிற போதே சொல்லுகிறார், எதிர்கட்சியிலே வாதம் செய்த ஸ்ரீமா அண்ணாதுரை அவர்கள் வாதங்களை மட்டும் வைத்துவிட்டு போகவில்லை, உங்களையெல்லாம் உணர்ச்சி ஊட்டுகிற, கிளர்ச்சி ஊட்டுகிற சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நான் பேசுகிற எந்த வாதமும் எடுபடாது, எனக்கு உடல் நலமும் இல்லை, எனவே விடைபெற்று போய்விடுகிறேன் என்று 10 நிமிடங்கள் தான். ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் அறிவை, ஆற்றலை ஒரு நாளும் நாம் குறைத்து பேசக்கூடாது. ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவர். அவர் அந்த இடத்தில் அண்ணாவினுடைய பேச்சு, ஆற்றல், இலக்கிய திறன் என்பது வேறு, இந்த இடத்தில் இனி நான் பேசினால் எடுபடாது என்று சொல்லுவதற்கும் ஒரு பெரிய பெருந்தன்மை வேண்டும். அதை ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அந்த இடத்திலே இருந்து விடைபெற்றது. அண்ணா அவர்கள் வைத்த வாதங்களுக்கு நாவலர் சோமசுந்தரர் பாரதியார் அவர்கள் அதற்கு பிறகு 1943 ஆண்டிலே நடைபெற்ற 3 வாரங்களுக்கு பிறகு நடைபெற்ற விவாதத்தில் நாவலரும் அதிலே இருந்து விலகிக் கொண்டதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வந்து குவிந்த வெற்றிகள் கூட அண்ணாவை எப்போதும் ஆணவப்படுத்தவில்லை. வந்து குவிந்த வெற்றிகள் அனைத்தும், எந்த வெற்றியும் அண்ணாவை ஒரு ஆணவக்காரனாக இறுதி வரையில் ஆக்கவில்லை. ஆணவம் அண்ணாவிடத்திலே கடைசி வரை தோற்று போனது. நாம் குறித்துக் கொள்ள வேண்டிய செய்தி, அவர் முதலமைச்சரானதற்கு பிறகும் கூட சட்டை பொத்தான்களை கூட சரியாக மாட்டிக்கொள்ளாமல் அலங்காரத்திலே எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனிதராக அவர் இருந்தார். அதற்காகத்தான் சொன்னேன், போராடி போராடி எந்த ஒரு மனிதனுக்கும் அறிவு வருவதற்கு முன்பே ஆணவம் வந்து விடுகிறது. புகழ் வந்தால் அந்த புகழ் வருகிற போது நமக்கு நம்முடைய ஆணவத்தினுடைய உச்சநிலைக்கு போகிறோம். இறுதி வரைக்கும் போராடி போராடி ஆணவம் அண்ணாவிடத்திலே தோற்று போனது என்பதுதான் செய்தி. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இலக்கியங்களை எதற்காக பயன்படுத்தினார், அவருடைய நோக்கம் என்ன என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அவருடைய நடை புதிதாக இருந்தது, வெறும் அடுக்குமொழி அல்ல.
அவர் வைத்த தலைப்புகள் கூட பல தலைப்புகள் சிந்திக்க தூண்டுகிற தலைப்புகளாக இருந்தன. நான் ஒரு தலைப்பிலே ரொம்பவும் வியந்து போயிருக்கிறேன். கிளி நிறம் பெற்ற கழுகு என்று ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார். அந்த கட்டுரையிலே தான் அண்ணாவினுடைய இலக்கிய நோக்கத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் இடையிலே சண்டை நடைபெறுகிறது என்பதை, அந்த இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான போர், அந்த பனி போர், கோல்டு வார் என்றுதான் எல்லோரும் எழுதினார்கள். அண்ணாதான் மிக எளிமையாக தலைப்பு கொடுத்தார், டாலருக்கும் ரூபிளுக்குமான சண்டை என்றார். டாலருக்கும் ரூபிளுக்குமான சண்டை என்கிற அந்த தொடரில், அந்த தலைப்பில் அங்கே நடந்து கொண்டிருப்பது மக்களுக்கான யுத்தம் அல்ல, அது ஒரு பொருளாதார போட்டி. யார் இந்த உலகத்தை ஆளுவது என்பதிலே இரண்டு பேருக்கும் இருக்கிற போட்டிதான் என்பதை, அது வெறும் டாலருக்கும் ரூபிளுக்குமான சண்டை என்று எழுதினார். ரிப்பன் கட்டிடத்து சீமான்கள் என்று அவர் வைத்த தலைப்பும் அந்த கட்டுரையையும் ஐயா பெரியார் அவர்களையே 2 மாடி ஏறி வந்து பாராட்ட வைத்தது என்பது செய்தி. அண்ணா கேட்கிறார், இதற்காக ஐயா நீங்கள் 2 மாடி ஏறி வர வேண்டுமா என்று. பெரியார் தனக்கே உள்ள குழும்போடு சொல்கிறார், எனக்கு பாராட்ட வேண்டும் என்று தோன்றிய போதே பாராட்டி விடுவது நல்லது, பிறகு எனக்கு மனம் மாறினாலும் மாறிவிடும் என்கிறார். பெரியார் இயல்பாக அப்படி யாரையும் அவ்வளவு எளிதில் பாராட்டி விட மாட்டார். மயிலாடுதுறை கூட்டத்திலே பேசுகிற போதுதான் தனக்கு தலைவர் என்றும் முன்னோடி என்றும் பெரியார் யாரையும் குறிப்பிடுவதில்லை. அம்பேத்கரினுடைய எழுத்துக்களையும் பெரியாருடைய எழுத்துக்களையும் படிக்கிற போது ஒரு மிகப்பெரிய வேறுபாடு தெரியும். 2 பேரும் ஒரே செய்தியை, சமூக நீதிக்கான போர்க்களத்தை தான் 2 பேரும் எழுதுகிறார்கள். மிகப்பெரிய வேறுபாடு. ஒரு 10 பக்கத்தை அம்பேத்கரினுடைய நூல்களிலே படித்தால் 20 மேற்கோள்கள் உண்டு. பெரியாரினுடைய 20 பக்கத்தை படித்தாலும் ஒரு மேற்கோளை கூட நாம் பார்க்க முடியாது. ஆனால் கருத்து ஒன்றுதான். மேற்கோள்களால், சான்றுகளால் நிறுவுவது அம்பேத்கரினுடைய வழக்கம். எனக்கு தோணுதியா சொல்றேன் என்று சொல்லுவது பெரியாரின் பழக்கம். யாரையும் தலைவர் என்று பெரியார் ஏற்றதில்லை. மயிலாடுதுறையில் நடந்த அந்த ஒரே ஒரு கூட்டத்திலே மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட தோழர்கள் பெரியாரிடத்திலே வந்து, நாங்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற போது, மராத்தியத்திலே பிறந்த அம்பேத்கர் அவர் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார், அவர் பின்னாலும் நீங்கள் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு தலைவர், அவர் எனக்கும் தலைவர் என்று சொன்ன ஒரே ஒரு கூட்டம் அந்த மயிலாடுதுறையிலே நடைபெற்ற கூட்டம் மட்டும்தான். அப்படி அண்ணா அவர்கள் 2 மாடி ஏறி வந்து ரிப்பன் கட்டிடத்து சீமான்கள் என்று அண்ணா அவர்கள் எழுதிய கட்டுரையை பாராட்டினார் என்றால், பெரியாரே பாராட்டியதற்கு பிறகு நாம் அண்ணாவின் இலக்கிய திறனை பெரிதாக பாராட்ட வேண்டும் என்பதில்லை. ஆனால் அண்ணா அவர்கள் அந்த இலக்கியத்தை எப்படி கையாண்டார் என்பதை நான் முதலிலேயே சொன்னேன். பல்வேறு தலைப்புகள், சிலந்தி சிரிக்கிறது என்பார், கல்கத்தா காய்ச்சல் என்பார். இன்றைக்கும் நாம் மறக்க முடியாத ஒரு தலைப்பாக அந்த தலைப்பு தமிழக அரசியல் வரலாற்றின் ஒரு பகுதியை சொல்லும். கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது என்கிற தலைப்பை சொன்னால் இன்றைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பகுதி அதிலே அடங்கி கிடக்கிறது. எப்படி ராஜாஜி அவர்கள் ஏற்றம் பெற்றார், காமராஜர் அவர்கள் தமிழக மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் அண்ணல் காந்தியார் வந்தபோது காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அறிவிக்காமல் ராஜாஜி அவர்களை அறிவித்து, ராஜாஜி தன்னுடைய பயணத்திலே கூட்டிக் கொண்டு போன நேரத்திலே காமராஜர் மனம் வந்து அந்த பதவியிலே இருந்து நான் விலகிக் கொள்வதாக எழுதினார். அதற்கு பிறகு அதை எதிர்த்த நேரத்திலே காந்தியார் ஒரு கடுமையான சொல்லை கூட பயன்படுத்தினார், a group of gullible என்று சொன்னார். அந்த கலிபிள் என்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்பதற்கு ஏறத்தாழ பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. ஒரு அறியாமை அல்லது ஒரு முட்டாள்தனமான கூட்டம் என்கிற பொருளை எல்லாம் அது தந்தது. அதற்கு பிறகு விலகிவிட்ட ராஜாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அந்த மாநாட்டிலே கிடைத்தது. பாடுபட்ட காமராஜனுக்கு கிடைக்கவில்லை என்கிற இத்தனை செய்தியையும் மிக நாகரிகமாக, நயமாக, கோடு உயர்ந்தது, அதாவது திருச்செங்கோடும் திருப்பரங்குன்றமும் ஒரே நேரத்தில் 2 மாநாடுகள் நடைபெற்றன. கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது என்று அண்ணா அவர்கள் எழுதிய அந்த தலைப்பு இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு தலையங்கத்தின் தலைப்பாக போடுகிற போதே அதற்குள் ஆழமான செய்திகளை பொதிந்து கொடுக்கிற ஆற்றல் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருந்தது. கிளி நிறம் பெற்ற கழுகு என்று எழுதுகிற போது அவர் கடைசியாய் சொல்லுவார், கழுகு கிளியின் நிறம் பெற்றால் என்ன குணமா மாறிவிடும், கிளியினுடைய நிறமே வந்துவிட்டாலும் கழுகு கழுகுதானே. எதற்காக அதை சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். இந்த நாட்டில் பழமைவாதம், கழுகாக இருக்கிற பழமைவாதம் அப்படியே கழுகாக வந்தால் கூட குற்றமில்லை, நமக்கு அது கழுகென்று தெரியும், விரட்டுவோம். ஆனால் அது கழுகல்ல, பஞ்சவர்ண கிளியாக வந்தல்லவா பழமையை கொஞ்சுகிறது என்று எழுதுவார். பழமையை கொஞ்சுவது ஒரு பஞ்சவர்ண கிளி என்றால் நாமும் அதை பாராட்டுவோம்.
ஆனால் அது பஞ்சவர்ண கிளியினுடைய நிறத்திலே இருக்கிற கழுகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்ணா அவர்களினுடைய இலக்கியத்தினுடைய நோக்கம். வேறொன்றும் இல்லை. இந்த நாட்டிலே பழமை வாதம் வேறுபடுத்தது. இந்த நாட்டிலே வைதிக கோட்பாடுகள் வளர்த்து எடுக்கப்பட்டன. எதனால், எதன் மூலம் நீங்கள் எண்ணி பாருங்கள். வெறும் வரட்டுத்தனமான பேச்சால் ஒரு செய்தியை மக்களிடம் யாராலும் கொண்டு போய்விட முடியாது. இன்றைக்கு பக்தி காலம் என்பது நாம் ஒன்றை கவனமாக குறித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தின் வரலாற்றை நாம் பண்பாட்டின் அடிப்படையில் பார்ப்பதானால் பக்தி இயக்கங்களும் திராவிட இயக்கமும் மோதிக்கொண்ட வரலாறு என்பதுதான் 20ஆம் நூற்றாண்டின் பண்பாட்டு வரலாறு. பக்தி இயக்கங்கள் இசையால் தமிழால் இந்த நாட்டில் அந்த வைதிக கருத்துக்களை வளர்த்தன. கலைக்கும் இலக்கியத்துக்கும் மிகப்பெரிய பங்கு இருந்தது. கலையும் இலக்கியமும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே இத்தனை அளவுக்கு பழமை வாதம் வேறுபடுத்திருக்க முடியாது. அப்படியானால் கலையை, இலக்கியத்தை நாம் கைவிட்டு விடலாமா, உதறி விடலாமா? இல்லை இல்லை, அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. ஐயா பெரியார் அவர்கள் இலக்கியத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார் என்கிற குற்றச்சாட்டு இப்போதும் உண்டு. உண்மைதான். எதற்காக அவர் விமர்சனம் செய்தார் என்றால் இலக்கியங்களின் மீது இருக்கிற கோபத்தினால் அல்ல, இலக்கியத்தின் பெயரால் ஏற்றப்படுகிற பழமையை ஐயா எதிர்த்தார். இது இந்த வாகனத்திலே வருகிறது என்றால் அந்த வாகனமே வேண்டாம் போ என்று திருப்பி அனுப்பிவிடுகிற கோபம் பெரியாரிடத்திலே இருந்தது. அவர் குசேலர் நாடகத்தை பார்த்து கேட்ட கேள்வியை, மிக எளிமையான ஒரு கேள்வியை நான் எண்ணி பார்க்கிறேன். குசேலர் நாடகம் பார்த்த யாரும் கேட்கவில்லை, யாருக்கும் தோன்றவில்லை. ஐயா அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். குசேலருக்கு 27 பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்களே, 27 பேரும் ஒரே வயசா இருக்கிறானே, அது எப்படிறான்னு கேட்டார். ஒரே ஒரு சின்ன கேள்விதான். 27 பேரும் ஒரு பிரசவத்திலேயாடா பிறந்தான்? குறைஞ்சபட்சம் மூத்தவனுக்கு 27 வயசு இருக்க வேண்டாமாடா? அப்ப 20 வயசுக்கு கூடிய 7 தடிப்பசங்களை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது என்ன நியாயம் என்று பெரியார் கேட்டார். தாங்கள் பிச்சை எடுப்பதை, உஞ்ச விருத்தியை நியாயப்படுத்துவதற்காக ஒரு கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு 27 குட்டி குட்டி பசங்களா 27 பேர் இருக்கிறான், எவனுக்காவது கேட்கறதுக்கு அந்த புத்தி வேணாம் என்று ஐயா கோபமாய் கேட்பார். எப்படிதான் இவன் 27 பேரும் ஒரே வயசுல இருக்கிறான்னு நீங்க கேட்கல. எனவே அவர்கள் பிச்சை எடுப்பதை, அந்த உஞ்ச விருத்தியாக இருப்பதை ஒரு அறம் என்று சொல்லுகிறார்கள். இதை ஐயாவுக்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் எதிர்த்திருக்கிறான். வள்ளுவன் நுட்பமாய் எதிர்த்ததால் அது பிழைத்தது. இல்லையானால் அனல்வாதம் புனல்வாதத்திலே போயிருக்கு. அது பிழைத்ததற்கு காரணம் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வள்ளுவர் வெளிப்படையாக இல்லாமல் ஈகை என்கிற அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் இருக்கிற ஒரு வரி உஞ்ச விருத்தி என்கிற இந்த பண்பாட்டை நேரடியாக மறுக்கும். நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்று சொல்லுவதற்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சொல்லுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய துணிவு வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் என்று சந்தேகமாய் சொல்லுவதை விட கடவுள் மறுப்பு வேறென்ன இருக்கிறது? அவனன்றி ஓரளவும் அசையாது என்று உலகம் அழுத்தமாய் நம்பிக்கொண்டிருந்த காலத்திலேதான் வள்ளுவன் சொன்னான், தெய்வத்தால் ஆகாது எனினும் என்றான். ஒருவேளை தெய்வத்தால் ஆகவில்லை என்றாலும் எது நெய் வருத்த முயற்சிதன் நெய் வருத்த கூலி தரும், கடவுள் அல்லடா உழைப்புதான் உன்னை காப்பாற்றும் என்று சொன்ன வள்ளுவன் நல்லாறு எனினும் குழல் செய்து என்றான். எனக்கு அந்த குறளை படிக்கிற போது முதலில் வந்த ஐயம் இதுதான். யாராவது கொள்வது, ஏந்துவது, பெற்றுக் கொள்வது ஒரு பெரிய நல்ல வழி என்று யாராவது சொல்லுவானா? வள்ளுவர் சொல்லுகிறார், அது நல் ஆறு, நல்ல வழி என்று சொன்னாலும் கூட கையேந்தி எதையும் பெற்றுக் கொள்ளாதீர்கள், அது தீது. நீங்கள் கொடுத்தால் மோட்சத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் என்று எவனாவது சொன்னால் ஒரு வேளை மேல் உலகம் இல்லை என்றாலும் ஈசலே நன்று என்று சொல்லி புறநானூற்றிலே ஏணிச்சேரி முடமோசியார் சொல்லுவாரு, இம்மை செய்தது மறுமை காம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். ஆய் அண்டிரனை பற்றி சொல்லுகிற போது அது கூட ஒரு மாதிரியான வியாபாரம் என்று ஏணிச்சேரி முடமோசியார் சொல்லுகிறார். இப்போது செய்வதெல்லாம் அடுத்த பிறவிக்கு உதவும் என்றால் நீ எதிர்பார்த்து செய்வது இன்னொரு வணிகம்தான். வேண்டுமானால் இது அற வணிகம், அறவிலை வணிகன் ஆய் அலன் என்று சொல்லுவது போல மேல் உலகம் இல்லெனினும் ஈதலேன் என்று வள்ளுவன் சொல்லி அதற்கு முதலாக, அதற்கு முன்னோட்டமாக நல்லாறு எனினும் குழல் செய்து எக்காரணம் கொண்டும் கையேந்தாதே என்று சொல்லிக் கொடுத்த அந்த வரிகளை நான் பார்க்கிறேன். எனவே பெரியார்
இந்த ஊஞ்சல் விருத்தியை நிலைநாட்டுவதற்காக, அதை அறம் என்று வலியுறுத்துவதற்காக குசேலன் கதைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை ஏற்காதே என்று சொன்னாலும் பெரியார் அவர்கள் எதையும் கடுமையாய் சொன்னவர். ஆனால் அதே தந்தை பெரியார் தான் 1939 ஆண்டு வாணியம்பாடியிலே நடைபெற்ற இந்திரஜித் என்கிற நாடகத்தை பார்த்துவிட்டு அந்த மேடையிலே பேசுகிறார். இப்படி நாடகம் இருக்குமானால் நான் ஏன் ஐயா நாடகத்தையும் இலக்கியத்தையும் எதிர்க்க போகிறேன்? இப்படி ஒரு நாடகம் இருந்தால் நான் வரவேற்கிறேன். அதிலும் இந்த நடிகர் அர்ஜுனன் நடிப்பதை பார்த்தால் எனக்கு கூட நடிக்கலாம் என்று ஆசை வருகிறது. தாடியை எடுக்க சொல்லுவார்களே என்று கொஞ்சம் கவலையாய் இருக்கிறது என்று வேடிக்கையாய் தந்தை பெரியார் சொல்லுகிறார். எனவே அப்போதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் நாடகத்தை முற்றுமாய் வெறுக்கவில்லை, கலை இலக்கியத்தை வெறுத்து ஒதுக்கவில்லை. அவை மக்களுக்கு பயன்படும் என்றால் அண்ணா ஏற்றுக்கொள்வார், பெரியார் ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி 39 நடந்தது. திராவிட இயக்கத்திலேயே முதலாக கலைத்துறைக்குள்ளே போனவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான். முதலில் உள்ளே போனவர் புரட்சி கவிஞர், இரண்டாவதாக அறிஞர் அண்ணா, மூன்றாவதாக ஜலகண்டபுரம் கண்ணனும் தலைவர் கலைஞர் அவர்களும். இன்றைக்கு இந்த நால்வரில் ஜலகண்டபுரம் கண்ணனுடைய பெயர் சேலம் வட்டங்களிலே மட்டும்தான் நான் அறிந்த வரையிலே அறியப்பட்டிருக்கிறது. முனைவர் இரா குமாரவேலன் அவர்கள் தமிழ் நாடக வளர்ச்சி என்கிற நூலில் ஜலகண்டபுரம் கண்ணனுடைய உரையாடல்களை எழுதியிருப்பதை படித்த போது இதே அளவுக்கு வீரியத்தோடு எழுதிய ஒரு திராவிட இயக்க எழுத்தாளராக அவரும் இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணதாசன் என்கிற பெயர் கூட கிருஷ்ணனின் அடிப்படையில், கண்ணனின் அடிப்படையில் வைத்துக் கொண்ட பெயர் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு கண்ணதாசன் என்று அவர் பெயர் வைத்துக் கொண்ட போது கண்ணன் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாத முழுமையான நாத்திகராக இருந்தார். ஆனால் வனவாசத்திலே எழுதுகிற போது சட்டென்று நான் கண்ணதாசன் என்று சொன்னேன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அவரோடு வாழ்ந்தவர்கள் பலரும் கண்ணதாசன் என்று அவர் சொல்லுவது ஜலகண்டபுரம் கண்ணனின் தாசன் என்கிற அடிப்படையிலேதான் என்கிற செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதை நான் சிங்கப்பூரிலே பேசுகிற போதும் இந்த செய்தியை குறிப்பிட்டேன். அதற்கான ஆதாரங்களையும் எடுத்து வைத்தேன். இப்போது அதற்குள் போனால் நான் தலைப்பை விட்டு விலகுவதாக அமையும். எதற்காக என்றால், அப்படி புரட்சி கவிஞர் உள்ளே போய் அந்த நாடகங்களை உள்ளே பொன்முடியும் மற்றவைகளையும் கொண்டு வந்த அந்த கட்டத்திற்கு பிறகு 1943 முதலாக சந்திரோதயம் என்கிற நாடகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் அரங்கேற்றுகிறார். அதுதான் அண்ணாவினுடைய முதல் நாடகம். அந்த சந்திரோதயம் பெற்ற வெற்றி அடுத்தடுத்ததாக சந்திரமோகன், அதாவது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். இப்போதும் நான் அதை பொம்மலாட்டமாக சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை பார்த்தேன். பொம்மலாட்ட வடிவத்திலே நம்முடைய அருமை தம்பி கலைவாணன் நடத்திய நீதி தேவன் மயக்கம் நாடகத்தை பார்த்தேன். அந்த வசனங்கள் அன்றைக்கு நான் சொல்லுவது 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தபோது என்னோடு இருந்த இளைஞர்கள் எல்லாம் கைதட்டி ரசித்தார்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கும் அந்த உரையாடல்கள் உருவாக்க முடியும் என்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் உலகம் கேள்விப்பட்டிராத ஒரு அழகு மொழிகளை அண்ணாதான் அள்ளி வீசினார். அவர் எழுதுகிற போது அதோ அந்த ஊர்வலம் வருகிறது. அவர் எதிர்கட்சியை கொஞ்சம் தாக்கி எழுதுகிற நேரத்திலேயும் கூட தனக்கே உள்ள நையாண்டியோடு எழுதுகிறார். அந்த ஊர்வலத்திலே யாரெல்லாம் வருகிறார்கள் என்று அவர் பட்டியலிடுகிறார். பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் அந்த ஊர்வலத்தில். அதை சொல்லுகிற போது கூட அந்த மொழி நடையிலே ஒரு அழகு இருக்கிறது. கண்ணக்கோல் சின்னப்பன், காதெடுத்த மல்லப்பன், குத்தி குடல் எடுக்கும் குமரப்பன் எல்லோரும் அல்லவா வருகிறார்கள் என்கிறார். இந்த வரிகள் நீண்ட நாட்கள் பேசப்பட்ட வரிகள். ஒரு திரைப்படத்திற்கு வருகிற போதும் அவர் சொல்லுவார், வேடம் அணியாத வேதாந்தி, மோடி செய்யாத மாது, ஜோடி இல்லாத மாடப்புறா, சேடி இல்லாத ராஜகுமாரி பார்த்ததுண்டா என்று கேட்டால் இளைஞர்கள் திரும்ப 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 இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்த காலம் அந்த காலம். எனவே இத்தனை ஆற்றல் மிகுந்த எழுத்துகள் அண்ணாவிடமிருந்து வெளிப்பட்டன. அப்படி வெளிப்படுகிற போது அவர் சந்திரோதயத்திற்கு பிறகு நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருந்து எந்த ஆண்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரோ அதே ஆண்டிலேதான் அவருடைய திரையுலக பயணமும் தொடங்குகிறது. 1949 அண்ணாவின் 2 திரைப்படங்கள் வருகின்றன. ஒன்று நல்ல தம்பி, இன்னொன்று வேலைக்காரி. நல்ல தம்பியும் வேலைக்காரியும் ஒரே மாதத்திலே வெளியாகின்றன. இரண்டுமே பிப்ரவரி மாதம். 49 பிப்ரவரி முதல் வாரத்திலே நல்ல தம்பி, அதே மாதத்தின் கடைசி வாரத்திலே வேலைக்காரி. நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், 3 திரைப்படங்களை இன்றைக்கு மறுபடியும் வெளியிட்டாலும் அவை ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உண்மையை சொன்னால் 1949 வந்த வேலைக்காரி, 52 வந்த பராசக்தி, 54 வந்த ரத்த கண்ணீர்,
3 திரைப்படங்களும் தமிழர்களின் வரலாற்றை புரட்டி போட்டன என்று சொல்ல வேண்டும். 3 வெறும் திரைப்படங்கள் அல்ல, தமிழர்களின் சிந்தனையில் எண்ண ஓட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, மாற்றத்தை, ஊக்கத்தை உருவாக்கிய திரைப்படங்கள். இவை எங்கே இருந்து வருகின்றன என்றால், அண்ணா எண்ணி பார்க்கிறார். கிளி பெற்ற கழுகு என்கிற கட்டுரையில் மிக நுட்பமாக அந்த செய்தியை சொல்லுகிறார். இந்த நாட்டில் பழமைவாதம் கலை இலக்கியங்களாலேதான் வேர் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், ஐயா அவர்களைப் போல கலையையும் இலக்கியத்தையும் வெறுத்து ஒதுக்கி இளைஞர்களை தன் பக்கம் திரட்டுவது ஒன்று, அது ஐயா போன்ற பேரறிவாளர்களுக்கு தரும். ஆனால் நாம் மக்களோடு சென்று மக்களிடம் கலந்து மக்களுக்கு பிடித்தவைகள் மூலமாகவே மக்களை மாற்ற கொள்கை இலக்கிய கோட்பாடு என்று நான் பார்ப்பது, எந்த ஒன்று பழமைவாதத்தை உயர்த்தியதோ அதன் மூலமாகவே பழமைவாதத்தை தகர்த்த. நீங்கள் கதையும் கவிதையும் காப்பியமும் கேட்டுத்தானே இந்த மக்கள் அதிலே ஒன்றி போனார்கள். என்ன காரணம் என்றால், நம்முடைய மரபு கதை கேட்டு வளர்ந்த மரபு. இன்றைக்கு நாம் கதைகளை இழந்து போயிருக்கிறோம். கதைகள் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு நமக்கும் தெரியவில்லையோ என்னவோ. நாமும் கதை சொல்லுவதில்லை, கதை கேட்பதற்கு பிள்ளைகளும் இன்றைக்கு தயாராக இல்லை. கதை கேட்டு வளர்ந்த சமூகம் நம் சமூகம், கதை கேட்டு வளர்ந்த மரபு நம்முடைய மரபு. கதை சொல்லுவதற்கு இன்றைக்கு வீட்டில் தாத்தாவும் இல்லை, பாட்டியும் இல்லை, அத்தையும் இல்லை, மாமனும் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன குடும்பங்களாக பிரிந்து போனதற்கு பிறகு, தாய்க்கும் தந்தைக்கும் வேலைக்கு போய் வந்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதற்கு மட்டும்தான் நேரம் மிச்சப்படுகிறது. எனவே கதை கேட்டு வளர்ந்தோம். அந்த கதைகளிலே கூட பல்வேறு கதைகள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டன. இன்றைக்கும் சொல்லப்படுகிற காக்கை நதி கதையை நான் எண்ணி பார்க்கிறேன். நான் பிள்ளைகளிடத்திலே பள்ளிக்கூடங்களுக்கு போகிற போது அந்த கதையை கேட்டால் ஒரே ஒரு விதமான விடை வருகிறது. காக்கை அந்த பாட்டி இடத்திலே இருந்து வடையை எடுத்துக்கொண்டு வந்தது, நரி அதை ஏமாற்றியது, எடுத்துக்கொண்டு போயிற்று. இதிலே யார் ஏமாந்து போனவர்கள் என்றால், பிள்ளைகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஐயோ பாவம் காக்காய் ஏமாந்து போய்விட்டது. நான் திரும்ப கேட்டேன், காக்காயா வடை சுட்டது, காக்காயா மாவெடுத்து வந்தது? பாவம் பாட்டி என்று எவனும் சொல்லவில்லையே, காக்காய் பாவம் என்றுதானே திரும்ப திரும்ப சொல்லுகிறான். ஏதோ காக்காயே தன்னுடைய உழைப்பில் முயன்று காக்காயே மாவு எடுத்து காக்காயே வடை சுட்டு அதை நரி ஏமாற்றி விட்டது போல அந்த கதையின் அடிப்படையான செய்தி, ஏமாற்றாதே ஏமாந்து போவாய் என்பதுதான். பாட்டியை காக்கை ஏமாற்றியது, நரியிடம் காக்கை ஏமாந்து போனது. ஏமாற்றாதே நீ ஏமாந்து போவாய் என்கிற செய்தியை நாம் சொல்லாமல் ஏதோ காக்கைக்காக இறக்கப்படுகிற, எப்போதும் நாம் தவறானவர்களுக்காகவே இறக்கப்படுகிறோம். எப்போதும் நாம் தவறானவர்களின் பக்கத்திலேயே பல நேரங்களில் போய் விடுகிறோம். ஆகையினாலேதான் தமிழ்நாட்டையே கொடுத்தாலும் சிலர் கொடநாடு போதும் என்று கருதுகிறார். எனவே என்றைக்கும் எந்த இடத்திலும் அந்த தவறான முடிவுகளை நாம் எடுத்துவிடக் கூடாது என்பது கதை கேட்டு வளர்கிற சமூகம், கதை கேட்டு வளர்கிற மரபு இருக்கிறதே, அதை அண்ணா மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டார். கம்பராமாயணத்திலே மக்கள் ஏன் திளைத்தார்கள்? மகாபாரதத்தை விட்டு மக்களை ஏன் வெளியிலே எடுக்க முடியவில்லை? அவர்கள் கதையிலே திளைத்து போனார்கள். என்ன செய்யலாம், என்ன மாற்று, எந்த நஞ்சு உள்ளே புகுந்திருக்கிறதோ அதே நஞ்சை உள்ளே புகுத்தி அதனை மறுபடியும் இல்லாமல் தீர்த்து வைப்பதுதானே ராபிஸ் நோய் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ராபிஸ் என்பது ஒரு வெறி பிடித்த நாய் கடித்து விட்டதென்றால் அதனுடைய அந்த விஷத்தை எடுத்து மருந்தாக செலுத்துகிற போது அதை குணப்படுத்த முடியும் என்றால், இரும்பை இரும்பால் தான் வெட்ட முடியும் என்றால், கதைகளால் கவிதைகளால் இசையால் வளர்ந்து போன பழமையை அதையே கதையால் அதே நாடகத்தால் கவிதையால் மாற்றி எடுக்க முடியும் என்கிற இலக்கிய கோட்பாட்டை அண்ணா கையில் எடுத்தார், தன் காலத்தில் வென்றார் என்பதுதான் அவருடைய இலக்கிய திறனினுடைய மிகப்பெரிய ஆளும். ஒரு இலக்கியத்தை அவர் எதற்கு, எப்படி, எப்போதெல்லாம் பயன்படுத்தினார்? தன்னுடைய அரசியல் கட்சியிலே இருந்து சிலர் பிரிந்து போகிறார்கள். ஒவ்வொரு சொல்லிலையும் அவர் பயன்படுத்தி இருக்கிற விதம் இருக்கிறதே. அவர்கள் பிரிந்து போகிற நேரத்தில் யாரோ சிலர் கட்சியை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இதற்காக நீங்கள் இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அண்ணா அதற்கு விடை சொல்லுகிறார். அண்ணாவின் விடைகளெல்லாம் இலக்கியம், அண்ணாவின் சட்டமன்ற உரைகளெல்லாம் இலக்கியம், அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதமெல்லாம் இலக்கியம். யாரோ பிரிந்து போய்விட்டார்கள் என்பதற்காக ஏன் நீங்கள் இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள் என்றால், அதற்கு அண்ணா சொன்ன விடை இருக்கிறது. தம்பி, சட்டை கிழிந்து போவது வேறு, சதை கிழிந்து போவது வேறு. நான் என் தம்பிகளை சட்டையாய் கருதவில்லை, சதையாய் நினைக்கிறேன். சட்டை கிழிந்து போனால் தூக்கி எறிந்திருப்பேன், சதையல்லவா கிழிந்து போய்விட்டது என்று பிரிந்து போனவர்களையும் மேன்மைப்படுத்தி சொன்ன பண்பாடு யாருக்கும் வரா. 62வது ஆண்டு காஞ்சிபுரத்திலே அண்ணா தேர்தலிலே போட்டியிடுகிறார். அதிலே 2 விதமான உத்திகளை கையாளுகிறார். மேடை பேச்சிலும் அவருடைய இலக்கிய திறன் ஆளுமை வெளிப்படுகிறார். ஒன்றை அவர் சொன்னதைத்தான் கலைவாணர் மிக நகைச்சுவையாக பின்னால் எடுத்து சொன்னார்.
டாக்டர் சீனிவாசன் என்று ஒருவர் 57 அண்ணாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். சீனிவாசனை பற்றி அண்ணா பேசுகிறார். எப்போதும் மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை பற்றி அண்ணா எதுவும் தரக்குறைவாக பேசுவதில்லை, பேசுவதே இல்லை. ஆனால் அன்றைக்கு மருத்துவர் சீனிவாசனை பற்றி பேசுகிறார். அவர் மிகச்சிறந்த மருத்துவர், எல்லோரும் சொல்லுகிறார்கள். நானும் அறிவேன், நானும் இந்த ஊர்க்காரன் தான். மிக அருமையான மருத்துவர், மக்களுக்காக கவனத்தோடு அந்த மருத்துவத்தை செய்கிறவர் என்று மருத்துவர் சீனிவாசனை இவருக்கு எதிர்த்து நிற்கிற காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அண்ணா பாராட்டுவதை பார்த்துவிட்டு வந்திருக்கிற கழக தோழர்களுக்கே கொஞ்சம் குழப்பமாய் இருக்கிறது. அண்ணாவே கட்சி மாறிவிட்டாரா? ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளரை இவ்வளவு பாராட்டுகிறாரே. அண்ணா சொல்லுகிறார், எனவே இவ்வளவு சிறந்த மருத்துவரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு பிறகு என்ன செய்வீர்கள்? எனவே அவரை இங்கே வைத்துக் கொள்ளுங்கள், என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று அதிலேயும் கூட ஒரு நயம் காட்டிய அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை அழைத்து வந்து அண்ணாவுக்கு எதிராக 62வது ஆண்டு பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அப்போது அண்ணா பேசிய பேச்சு இருக்கிறதே, அது ஒரு இலக்கியம். எந்த இலக்கியத்திலும் வர்ணிக்க முடியாத சொற்கள் அன்றைக்கு 62 அண்ணா அவர்கள் பேசிய பேச்சிலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னை தோற்கடிக்க என் தலைவர் பெரியாரையா அழைத்து வர வேண்டும். அதுதான் அந்த பேச்சின் தொடக்கம். பெரியாரை அழைத்து வருகிறார்கள் அண்ணாவுக்கு எதிராக என்றால் இன்னொன்றையும் அவர் குறிப்பிடுகிறார். நான் காலமெல்லாம் யாரை தலைவன் என்று போற்றினேனோ, காலமெல்லாம் என்னை யாரை என்னுடைய வழிகாட்டி என்று நான் வாழ்த்தினேனோ, அந்த தலைவர் பெரியார் என்னை எதிர்க்கவும், நான் காலமெல்லாம் யாரை எதிர்த்தேனோ, காலமெல்லாம் யாரை பகைவர் என்று சொன்னேனோ, அந்த ராஜாஜி என்னை ஆதரிக்கவுமான கட்டத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 67 அதை பேசிவிட்டு சொல்கிறார், காலமே நீ இன்னும் எத்தனை கொடுமைகளை செய்ய போகிறாய்? பெரியார் என்னை எதிர்ப்பதும் ராஜாஜி என்னை ஆதரிப்பதும் அரசியல் வரலாற்றில் காலமே நீ இன்னும் எத்தனை கொடுமைகளை செய்ய போகிறாய் என்று 67 பேசிய அண்ணா 62 பெரியார் தன்னை எதிர்த்து பேசுவதற்காக வர இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தோழர்கள் நடேச முதலியாரை ஆதரித்து அண்ணாவை எதிர்த்து பேசுவதற்காக ஐயா பெரியார் அவர்களை அழைத்து வர இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே அந்த கூட்டத்திலே பேசுகிற அந்த பேச்சின் சில வரிகளை படித்த அந்த நினைவிலிருந்து திருச்சி செல்வேந்திரன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற அந்த வரிகளை நினைவிலே இருந்து சொல்லுகிறேன். அண்ணா பேசுகிறார், என்னை தோற்கடிக்க என் தலைவர் பெரியாரையா நீங்கள் அழைத்து வர வேண்டும்? நான் உங்கையில் உறங்கையில் ஒவ்வொரு அடி நடக்கையிலும் எந்த தலைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த தலைவர் பெரியாரையா என்னை தோற்கடிக்க நீங்கள் அழைத்து வர வேண்டும்? எப்போதெல்லாம் உழுகாத வீட்டில் குடியிருக்கிறேனோ, எப்போதெல்லாம் கிழியாத வெட்டியை கட்டி இருக்கிறேனோ, அப்போதெல்லாம் நான் எந்த தலைவனை நினைத்துக் கொள்ளுகிறேனோ அந்த தலைவர் பெரியாரையா என்னை தோற்கடிப்பதற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும். நான் பெற்றிருக்கும் இந்த வாழ்வு அவர் போட்ட பிச்சை அல்லவா? என் தலைவர் பெரியாரையா என்னை தோற்கடிக்க நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டபோது அங்கே இருந்த திராவிடர் கழக தோழர்களுக்கே கொஞ்சம் சங்கடமாகி ஐயாவை வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் போல இருக்கிறதே. இவர் பேசுகிற பேச்சு நம்மையே நெகிழச் செய்கிறது என்றால் அவர்களையே நெகிழச் செய்யுமானால் கேட்டுக் கொண்டிருந்த மக்களிடத்திலே அது எத்தனை பெரிய ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சொல் கூட, ஒரு நாள் கூட பெரியார் அவர்களை பற்றி எந்த குறையும் சொல்லாமல் ஐயா கோபமாய் பேசுவார், முரட்டுத்தனமாய் பேசுவார், கடுமையாய் விமர்சிப்பார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளால் மதுரையிலே முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அண்ணாவை விமர்சனம் செய்த போது, சொல்லவே கூடாத சொற்களால் பொது மேடையில் பேசிய போது, அதற்கு விடை சொல்லுவதற்காக அண்ணாவை அழைத்து வந்து கூட்டம் போட்ட நேரத்திலே ஏறத்தாழ 1.25 மணி நேரம் அண்ணா பேசுகிறார். அரசியல் பேசுகிறார், சமூக அவலங்களை பேசுகிறார், இலக்கியம் பேசுகிறார். அவர் பேசிய பேச்சுக்கு ஏதேனும் மறுப்பு சொல்லுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் கடைசியாய் பேச்சை முடிக்கிற போது அண்ணா சொல்கிறார், நேற்றைக்கு முன்தினம் இதே இடத்தில் தேவர் திருமகனார் என்னை பற்றி குறைவாக பேசினார் என்றும் அதற்கு நான் விடை சொல்ல வேண்டும் என்றும் தம்பிகள் கருதுகிறார்கள். என்னை பற்றி யார் வேண்டுமானாலும் தரக்குறைவாக பேசியிருக்கலாம், நான் அது குறித்து கவலை கொள்ளவில்லை. நான் தேவர் திருமகன் போன்றவர்களை ஒரு நாளும் தரக்குறைவாய் பேச மாட்டேன், நன்றி என்று அவர் பேச்சை முடித்த அந்த நேரத்தில் தேவரை பின்பற்றியவர்கள் கூட அவர் ஐயா அப்படி பேசியிருக்க வேண்டாமோ என்கிற எண்ணத்தை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இலக்கிய திறன் அண்ணாவிடத்தில் இருந்தது. அந்த இலக்கிய திறனை அவர் அரசியல் மேடைகளிலே பயன்படுத்தினார். சட்டமன்றங்களிலே அவர் எத்தனை நுட்பமாய் நயமாய் விடைகளை சொன்னார். அவருடைய இலக்கிய ஆற்றல் எவ்வளவு பயன்பட்டது என்பதை நாம் அறிவோம். தம்பிக்கு கடிதங்கள் என்றவர் எழுதினாரே 1955 இருந்து 69 வரைக்கும்
ஏறத்தாழ 316 கடிதங்கள் என்று ஆய்வாளர்கள் குறிக்கிறார்கள். ஹோம்லேண்ட் ஹோம் ரூல் என்ற ஆங்கில பத்திரிகைகளிலே எழுதிய 26 கடிதங்களையும் சேர்த்து தமிழில் 290, 26 கடிதங்கள் ஆங்கிலத்திலே 316 கடிதங்களை 55 69 வரைக்கும் அறிஞர் அண்ணா எழுதினார். கடித இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரிய மைல் கல்லது. நண்பர் பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல கடித இலக்கியங்களிலே ஒரு பெயர் பெற்ற எழுத்தாளராக தமிழ்நாட்டிலே இருந்தவர் மூவா. தம்பிக்கென்றும் தங்கைக்கென்றும் அவர் எழுதிய கடிதங்கள் புகழ் பெற்றவை. இந்திய அளவிலே கடித இலக்கியங்களை ஒரு மிகப்பெரிய பேரிலக்கியமாக ஆக்கிய பெருமை நம்முடைய அருமைக்குரிய மறைந்த நேரு அவர்களை சார். நைனின் சிறையிலே இருந்த போதும் டேராடூன் சிறையிலே இருந்த போதும் 1934 ஆண்டு தன் மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு அவர் எழுதிய கடிதங்கள் உலக சரித்திரம் என்கிற பெயரில் ஏறத்தாழ 1500 பக்கங்கள் 2 தொகுதிகளாக இன்றைக்கு தமிழிலும் வெளிவந்திருக்கின்றன. நான் சிறையிலே இருக்கிற போது அந்த 2 தொகுதிகளையும் முழுமையாக படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. சிறையை விட படிப்பதற்கு சிறந்த இடம் வேற எதுவும் இல்லை. 6-7 ஆண்டுகளாய் சிறைக்கு போகவில்லை. வாய்ப்பை அம்மையார் வழங்குவார் என்று எனக்கு தெரியும். படிப்பதற்கு நிறைய புத்தகங்களை இப்போதே சேர்த்து வைத்திருக்கிறேன். எனவே அதில் ஒரு பெரிய வேடிக்கை, அதை மொழிபெயர்த்த ஓவிய அழகேசன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதிலே இருக்கிற சிறப்பு என்ன என்றால், இந்த கடிதங்கள் இந்த கட்டுரைகள் அனைத்தையும் நேரு அவர்கள் சிறையிலிருந்து எழுதினார். நானும் சிறையில் இருக்கிற போதும் மொழிபெயர்த்தேன் என்று எழுதினார். நானும் சிறையிலிருந்துதான் அதை படித்தேன். ஆனால் சிறைக்குள்ளிருந்து உலகத்தை பார்த்த பார்வை இருக்கிறதே, எனக்கு பெரிய வியப்பு. நேரு அவர்களின் மீது அந்த புத்தகத்தை படித்து முடித்த போது எனக்கு ஏற்பட்ட மதிப்பு மிக பெருமைக்குரியது. காரணம், இத்தனை குறிப்புகளையும் நூலகத்திலே உட்கார்ந்து எழுதுவது கூட சிரம். ஆண்டு வாரியாக ஒவ்வொரு தேசத்திலும் என்ன நடந்தது என்பதை அலெக்சாண்டர் ஆனாலும் நெப்போலியன் ஆனால் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து விட்டவர்களால் எந்த இடத்திலும் வரலாற்று செய்திகளை மிக எளிமையாகவும் சரியாகவும் குறிப்பிட முடியும். ஒரு சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்து கொண்டு நினைவிலிருந்து கிடைத்த சில புத்தகங்களை வைத்துக் கொண்டு இத்தனை ஆழமான சான்றுகளோடு அரியதொரு நூலை தன் மகளுக்கு கடிதமாய் எழுத வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கிறதே. உள்ளே இருக்கிற போது மகளுக்கு புலம்பலை தவிர நம்மால் வேறு பரிசுகளை அனுப்ப முடியவில்லையே. பிள்ளைகளினுடைய நினைப்பை தவிர நமக்கு எப்போது விடுதலையாகும் என்கிற எண்ணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற நிலைதான் எல்லோருக்கும் இயல்பான மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் ஏறத்தாழ 30-32 வரைக்கும் அவர் சிறையில் இருந்த போது எழுதிய கடிதங்கள் 34 நூலாக வெளிவந்தன. அந்த நூல்கள் மகளுக்கு உலக சரித்திரத்தை காட்டின என்றால், அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றை, உலக வரலாற்றை, உலக அரசியல் தத்துவங்களை, இன்னமும் சொன்னால் என்னை போன்றவர்களுக்கு எமிலி ஜோலாவை, ருஷ்ய நாட்டினுடைய லெமனசோவை அறிஞர் அண்ணாதான் அறிமுகப்படுத்தினார். அண்ணாவினுடைய கூட்டங்களை கேட்ட பிறகுதான் சோவியத்திலே பிறந்த ரஷ்ய மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட ஒருவன் லெமனசோவ் என்கிற விஞ்ஞானி தன்னுடைய தாய்மொழியிலேதான் ஆய்வு கட்டுரை எழுதுவேன் என்று உறுதியாக இருந்தான் என்கிற செய்தியை படித்த நேரத்தில், அடடா, லெமனசோவ் எங்களுக்கும் ஒரு ஊக்கம் தந்தார். நாமும் தாய்மொழியிலேதான் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தை தந்தார். மதுரை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா உரையை நான் கவனமாய் குறித்துக் கொண்டு சொல்கிறேன். இந்தியாவிலேயே பட்டமளிப்பு முறையை தன்னுடைய தாய்மொழியிலேதான் நிகழ்த்துவேன் என்று முதலில் நிகழ்த்தியவர் தாகூர் என்றால், தமிழகத்தில் முதலாக தாய்மொழியில் பட்டமளிப்பு உரையை நிகழ்த்தியவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள்தான். ஆங்கிலத்திலே பேசுவதுதான் பெருமை என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலத்திலே மிக எளிமையாகவும் ஆற்றலோடும் பேசக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் தாய்மொழியிலேதான் பேசுவேன் என்று பட்டமளிப்பு விழா உரையிலே பேசினார். 2 மொழிகளிலேயும் அவர் திறன் பெற்றிருந்தார். ஆங்கிலமும் தமிழும் ஏறத்தாழ இணையாக ஒரே வீச்சில், ஒரே நடையில், ஒரே விதமான தாக்கத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் எளிதில் வந்துவிடாது. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்தது. ஆனால் அதிலேயும் ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். பலரும் குறிப்பிடுவதுண்டு, அண்ணா அவர்களுக்கு ஆங்கிலத்திலே இருந்த அந்த ஆற்றல், அந்த ஒரு ஆர்வம் காரணமாகத்தான் இருமொழி கொள்கை என்கிற ஒன்றை கொண்டு வந்தார். வேறு யாரும் பேசினார்கள் என்பதை விட ஏறத்தாழ 1990 2005 வரைக்கும் பல ஊர்களில், பல மேடைகளில் நானே பேசியிருக்கிறேன். இந்தி என்கிற வாழை எதிர்ப்பதற்கு ஆங்கிலம் என்கிற கேடயம் நமக்கு தேவைப்படுகிறது என்று அண்ணா சொன்னதை கேலி செய்து மேடைகளிலே பேசியிருக்கிறோம். வாளால் ஏற்பட்ட காயத்தை விட நமக்கு கேடயத்தால் ஏற்பட்ட காயம்தான் கூடுதலாக ஆகிவிட்டது என்று நான் மறுபடியும் எண்ணி பார்க்கிறேன். நம்முடைய பார்வை பிழையானது. ஏனென்றால் அன்றைக்கு நிகழ்ந்த அந்த உரசல் என்பது, அந்த போட்டி என்பது
இந்தி வேண்டுமா தமிழ் வேண்டுமா என்று இல்லை. தமிழுக்கு உங்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை. இந்தி வேண்டுமா ஆங்கிலம் வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்கிற காலகட்டத்தில் அண்ணா மிக சரியாக முடிவெடுத்தார். இந்தி அல்ல ஆங்கிலம் வேண்டும் என்று அவர் எடுத்த அந்த முடிவுதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை உலக அரங்குகளில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. பலரும் மிக தவறாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்தி படிக்காத காரணத்தால் வடநாட்டுக்கு போகிற வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வடநாட்டிலே வேலை குவிந்து கிடப்பதை போல நாம் எல்லாம் வடநாட்டுக்கு போன உடனே வேலை வாங்கிவிடலாம் என்பதை போல சொல்லுகிறார்கள். நீங்கள் அறிவீர்கள், இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை மேம்பாடு அத்தனை கட்டிட வேலைகளிலும் அடிநிலை தொழிலாளிகளாக இருக்கிறவர்கள் பீகாரிகள் தான். அங்கே வேலை கிடைக்கிறது என்றால் பீகாரியன் இங்கே வருகிறார். அங்கே வேலை கிடைக்கிறது என்றால் இங்கே வந்து ஏன் இரவு நேரங்களிலே குல்ஃபி விற்கிறார்? குல்ஃபி விற்கிறவன் எல்லாம் வடநாட்டிலே இருந்து வந்தவன். அவனுக்கு இந்தி தெரியாதா? இந்தி மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்தி தெரிந்தவர்கள் வேலையற்றுத்தான் தமிழகம் நோக்கி வந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே இருந்து வடநாட்டுக்கு போகிறவன், தேவை கருதி போகிறவன், வேலை கருதி போகிறவன் கண்டிப்பாக அந்த மொழியை மிக எளிதாக கற்றுக்கொண்டு விட முடியும். மும்பையிலே வாழ்கிறவர்கள் மராத்தி மொழியும் இந்தி மொழியும் பேசவில்லையா? கல்கத்தாவுக்கு போன நம்முடைய இளைஞர்கள் வங்க மொழியை கற்றுக்கொள்ளவில்லையா? அதை எளிதாய் கற்றுக்கொண்டு விட முடியும். ஆனால் ஆங்கிலம் தமிழ் என்கிற இருமொழி கொள்கையை அண்ணா அவர்கள் கொண்டு வந்த காரணத்தால், ஆங்கிலத்தை படித்த காரணத்தாலேதான் இன்றைக்கு உலக பந்தின் எல்லா நாடுகளிலேயும் தமிழ் பிள்ளைகள் போய் நின்றிருக்கிறார்கள், இடம் பிடித்திருக்கிறார்கள். எனவே தாய்மொழிக்கு பதிலாக இன்னொரு மொழி இல்லை. தாய்மொழியை விட்டுவிட்டு ஆங்கிலம் அல்ல. நம்முடைய பிள்ளைகளிடம் வளர்ந்தவர்களிடம் கூட இன்றைக்கு இருக்கிற அந்த மோகம் என்ன சொல்கிறது என்றால், தமிழில் பேசாதே ஆங்கிலத்தில் பேசு, ஆங்கிலத்தில் பேசினால் பெருமை என்று நினைக்கிற ஒரு மாய தோற்றத்தை நாம் எதிர்க்கிறோம். ஆங்கிலம் மட்டுமல்ல, எந்த மொழியினுடைய ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம். ஆங்கிலத்தின் பின்னால் அடிமைகளைப் போல ஓடுவதை எதிர்க்கிறோம். ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை எதிர்க்கவில்லை. உலகத்தின் எந்த மொழியை கற்றுக்கொள்வதையும் நாம் எதிர்க்கவில்லை. இந்தியை சிங்களத்தை கூட யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் தாய்மொழிக்கு பதிலாக அல்ல. தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை, தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை என்பதையும் அழுத்தமாய் பலமுறை பேராசிரியர் முத்துச்சிவனாரினுடைய வரிகளை பலமுறை அண்ணா அவர்களே எடுத்து சொல்லி இருக்கிறார். எனவே ஆங்கில அறிவு இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் கால் ஊன்றுவதற்கு நமக்கு உதவி இருக்கிறது என்றால் அதுவும் கூட அண்ணாவினுடைய மொழி கொள்கைதான் காரணம். அண்ணாவின் மொழி கொள்கையை நாம் குறை சொல்லுவது இயல்பாக இங்கே ஆங்கிலத்திலே ஏற்பட்டுவிட்ட மோகத்தை பார்த்துவிட்டு இதற்கு அண்ணா காரணம் என்கிறோம். மோகத்திற்கு அண்ணா ஒரு நாளும் வழிவகுக்கவில்லை. எண்ணி பாருங்க, நான் ஒரு இடத்திற்கு போகிற போது உங்கள் தொலைபேசி எண் என்ன என்று கேட்டால் தமிழில் சொன்ன உடனே அவர்கள் வியப்பாக பார்க்கிறார்கள். அவர்களும் தமிழர்கள், வேறொன்றும் அல்ல. வியப்பாக பார்க்கிறவன் எவனும் வியட்நாம் நாட்டுக்காரன் அல்ல. தமிழில் பேசினால், தமிழில் எண்களை சொன்னால், தொலைபேசி எடுத்து வணக்கம் என்று சொன்னால் நம்மை போன்ற சிலர் மட்டுமே அப்படி தமிழில் தமிழ்நாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு தேசிய அவமானம். ஆனால் தமிழ் அறிதலும் தமிழ் பேசுதலும் அதே நேரத்திலே ஆங்கிலம் கற்றலும் ஆங்கிலம் பேசுதலும் இன்னொரு மொழியிலே திறந்தரலும் மிகச் சரியானது. எனவே அறிஞர் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கை என்பதை தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அண்ணாவினுடைய உட்கிடக்கையை உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஆங்கிலத்தின் மீது மோகம் இல்லை. அவர்களுக்கு இருந்த பற்றுதல் எல்லாம் தமிழன் மீது. தமிழன் மேலே வருவதற்கு இன்னொரு மொழி உதவும் என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதை முன்மொழிந்தார்கள். எனவே ஆங்கிலத்திலே மிகப்பெரிய திறன் பெற்றிருந்த அண்ணா, தமிழைப் போலவே ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் மொழியையும் ஆங்கிலத்தையும் எந்த இடத்திலே எதை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். நாடாளுமன்றங்களிலே சில தேவை கருதி அவர் ஆங்கிலத்திலேயும் மிக அழகாக உரையாற்றி இருக்கிறார். அவருடைய இலக்கிய திறன் என்பது பல்வகை பரிணாமங்களை உடைய. நான் குறிப்பிட்டதை போல அவர் எழுதிய தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் ஏற்படுத்திய எழுச்சியை உலகத்தில் வேறு எந்த கடிதமும் ஏற்படுத்தி இருக்க முடியாது. அது அண்ணாவே நேரில் வந்து உரையாடுவதை போல இருக்கும். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு புறப்பட தம்பி மாநாட்டுக்கு என்றால் இருக்கிற வேலைகளை எல்லாம் உதறிவிட்டு ஓடியவர்கள் ஏறாள். அண்ணா அழைக்கிறார் என்றால் நான் இப்போதும் எண்ணி பார்க்கிறேன். நாகூர் அனிஃபாவின் குரலில் மாநாடுகள் தொடங்கி இருக்கிற வேளையில் அழைக்கின்றார் 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 அண்ணா என்கிற குரல் கேட்டு மாநாட்டு திடலுக்கு ஓடி போய்க் கொண்டிருந்தவர்களிலே அந்த சிறுவர்களிலே நானும் ஒருவன். ஆயிரக்கணக்கானவர்கள் ஓடி வந்து பணம் கொடுத்து மாநாட்டுக்குள் வந்ததை பணம் கொடுத்து பேச்சு கேட்க வைத்தது அறிஞர் அண்ணாவிலேதான் தொடங்கி.
தந்தை பெரியாரே ஒரு முறை வேடிக்கையாய் சொன்னார், நான் பேசுறதான் அண்ணாதுரை பேசுறார், ஆனால் நான் பேசுறதை கேட்டு வருத்தப்படுறவன் கல்லெறிகிறவன் எல்லாம் அண்ணாதுரை பேச்சுக்கு காசு கொடுத்து உள்ள வந்து உட்கார்றானார். இது பெரியாரே சொன்ன செய்தி. ராமசாமி முதலியார் அவர்களினுடைய ஆங்கில உரையை ஒரு முறை அண்ணா தமிழில் மொழிபெயர்க்கிறார். அண்ணா மொழிபெயர்ப்பாளராக இருந்த கூட்டம் அது. மொழிபெயர்ப்பு என்றால் சொன்னதை திருப்பி சொல்லுவது என்றுதான் நாம் கருதுகிறோம். பல பேர் மொழிபெயர்ப்பில் சொன்னதை விட்டுவிட்டு வேறு ஏதவும் பேசுகிறார். நான் அதையும் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை பேசுகிற போது ராஜீவ்காந்தி பேசினார், நம்முடைய மதிப்பிற்குரிய இன்னொரு தலைவர் அதை மொழிபெயர்த்தார். எனக்கு இதன் மொழிபெயர்ப்பாகப்படாமல் இரண்டு வேறு விதமான பேச்சுகளாகப்பட்டது. இதற்கும் அதற்கும் பல நேரங்களிலே தொடர்பில்லாமல் போனதை ஒரு கட்டத்தில் தமிழறியாத ராஜீவ்காந்தியே உணர்ந்து கொண்டு ஐ டோன்ட் மீன் இட் என்றார். நான் அதை சொல்லலேன்னு அவருக்கே புரிந்து போகிற அளவுக்கு தவறாக மொழிபெயர்த்தவர்கள் உண்டு. சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் மொழிபெயர்த்தால் அந்த மொழிபெயர்ப்பின் அழகு வேறு யாருக்கும் வராது என்று சொல்லுவார்கள். அதுபோல ராமசாமி அவர்கள் அவருடைய நேர்மை, ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த ஆற்றல் நாம் அறிவோம். அவர் பேசியதை அறிஞர் அண்ணா அவர்கள் மொழிபெயர்த்த அந்த வேளையில் அந்த மேடையிலே இருந்த இன்னொருவர் யார் என்றால் ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அந்த மேடையிலே மொழிபெயர்ப்புக்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஸ்ரீமான் ராமசாமி அவர்களுடைய ஆங்கில பேச்சை பாராட்டுவதா அல்லது ஸ்ரீமான் அண்ணாதுரை அதை மொழிபெயர்த்த அழகை பாராட்டுவதா, இது இரண்டும் மொழிபெயர்ப்பா அல்லது இரண்டும் தனித்தனி உரையா, ஒரே செய்தியை ஆற்றல் மிக தமிழில் இப்படி மொழிபெயர்த்து பேச முடியுமா என்று மேடையிலே நான் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தேன் என்று ராஜாஜி பாராட்டிய மொழிபெயர்ப்புக்கு அண்ணாதான் உரியவர். அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு ஆற்றலையும் கொண்டவர். எல்லா செய்திகளையும் தன்னுடைய வாணியில் பேசியவரினுடைய பொருள் சிதையாமல் எடுத்து சொல்லுகிற பேராற்றலை கொண்டவராக அண்ணா இருந்தார். அவர் எழுதிய கடிதங்கள் கடைசியாக 69வது ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அவர் எழுதிய அந்த கடைசி கடிதம், கண்ணீர் கடிதம் இருக்கிறதே, தம்பி அவருடைய உடல் நலமில்லாத நிலையிலும் என்னால் எழுத முடியவில்லை, அரசு பணிகள் என்னை அழுத்துகின்றன, ஒரு விதத்தில் நான் சூழ்நிலை கைதியாயிருக்கிறேன், எத்தனை இன்னல்கள் இடிபாடுகள் வந்தாலும் நான் வேறு வேலைகளையெல்லாம் விட்டுவிடுவேன், ஆனால் என் தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தை ஒரு நாளும் என்னால் எழுதாமல் விட்டுவிட முடியாது என்கிற அந்த கடிதத்தை படிக்கிற போதே அழுதவர்களில் என் அப்பா ஒருவர். அந்த கடிதத்தை படித்த போதே அதை படித்து கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். 69 55 தொடங்கி 16 ஆண்டுகள் தொடர்ந்து தம்பிகளுக்கு என்று கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தின் மூலமாக அரசியல் அறிவை புகட்டி, அந்த கடிதங்களின் மூலமாக எழுச்சி உணர்வை ஏற்படுத்தி, அந்த கடிதங்களின் மூலமாக இலக்கிய ஓமைகளை எடுத்துக்காட்டி, அந்த கடிதங்களின் மூலமாக புதிய புதிய பார்வைகளை உருவாக்கி, கடிதங்களை இலக்கியமாக்கி, கடிதங்களை அரசியலாக்கி, கடிதங்களை வரலாறாக ஆக்கி, கடிதங்களாலேயே தம்பிகளை வழிநடத்தி சென்ற ஒரு பேராற்றல் மிக்க இலக்கிய ஆற்றல் மிக்க தலைவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். அவருக்கு இணையாக இன்னொரு தலைவரை இன்னமும் பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை ஆற்றல் பெற்றவராக அறிஞர் இருந்தார். எண்ணி துணிக கருமம் என்று 1963வது ஆண்டு அந்த திராவிட நாட்டு கோரிக்கையை கைவிட்ட நேரத்தில் கையெழுத்துப்படியாக அவர் எழுதி அதை கலைஞரிடத்திலே கொடுத்து விட்டு போனார். அண்ணா இறந்து போய் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு பிறகு 2003வது ஆண்டில் அதே கையெழுத்தை அப்படியே கையெழுத்துப்படியாக எண்ணி துணிக கருமம் என்கிற தலைப்பிலேயே கலைஞர் அவர்கள் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த எண்ணி துணிக கருமம் என்கிற புத்தகத்தை படிக்கிற போது எத்தனை விவாதங்கள், எத்தனை கேள்விகளுக்கான விடைகள், எத்தனை தர்க்கங்கள், எத்தனை எதிர்கொள்ள முடியாத சிக்கல்களுக்கு அவர் தருகிற விடைகள் என்ற அனைத்தையும் பார்த்தால் அண்ணா என்பவர் வெறும் எழுத்தாளர் அல்ல, அண்ணா என்பவர் வெறும் அரசியல்வாதி இல்லை, அண்ணா என்பவர் மிகப்பெரிய இலக்கியவாணர். அவருடைய இலக்கிய ஆற்றல் தான் எப்படி அவருடைய மனித நேயம், அவருடைய பண்பாடு கட்சி எல்லைகளை கடந்து அவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றதோ, அப்படி அவருடைய இலக்கிய திறனும் அவரை பரவலாக அத்தனை இடங்களுக்கும் கொண்டு சென்றது. அவருடைய இலக்கிய ஆற்றல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இலக்கிய ஆற்றலை கற்போம். மறுபடியும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் அந்த கவிதையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நமக்காக இரவெல்லாம் விடிய விடிய எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கு விடியலின் போது அணைந்து போயிற்று. மறுபடியும் அண்ணாவுக்கு நாம் செலுத்துகிற மதிப்பு அஞ்சலி என்பது அந்த இலக்கிய திறனை வளர்ப்பது, அவர் கட்டி காத்து அவர் தொடங்கி வைத்த பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி அந்த திராவிட இயக்கத்தை காப்பது, அந்த இலக்கிய பேராற்றலை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வது. அதனை நாம் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.